யா உமேராவும் பார்த்தது. ஓகே ஃபைன். ஹஸ்மத் ரைட். ஓகே. வராம யூடியூப்ல பார்த்து செக் பண்ணி கொண்டு வந்தவங்க இருக்கா? இப்ப ஹஸ்மத் மாதிரி அப்படியானவங்க ஜுஹா யூடியூப்ல பார்த்திருக்கு. ரைட். ஓகே ரைட். பிரைவேட் செட் பண்ணவான மெயின் செட்ல மெசேஜ் போடுங்க. ஓகே யூடியூப்ல பார்த்தேன். ஃபைன் பரவாயில்ல. சரி. ரைட். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொன்னவங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இதுக்கு முன்னுக்கும் கிளாஸ் வர இல்ல அப்படின்னு சொல்றவங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே நுஹா முஸ்தஃபாட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அஸ்கியா அன்சஃபா. ஓகே ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறீங்க. சரி. போன கிளாஸ்ல நாங்க ஓகே ஹொனார் யாரு கொஞ்சம் உங்களோட நேமை ரீநேம் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் வச்ச நேம் ஒன்று இருக்கேன்னா அந்த நேமுக்கு ரீநேம் பண்ணுங்க. சரி. ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். சரி. ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ என்ன விஷயம்னு சொன்னா இப்போ ரீசெண்ட் பண்ண எல்லாம் 2028 ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸா? 2028 ஏ லெவலா? தமிழ் நிதி மின்ஹா எல்லாம் 28. ஓகே. அஸ்கியா 28. அகிலா 28 என்ன? ஓகே மின்ஹா 28. சரி. ரைட். 2028 ஏ லெவல் ஜியோகிரஃபி கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டது. சரியா கேட்டுக்கொள்ளுங்க. 2028 ஏ லெவல் ஜியோகிரஃபி கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டது. ஸ்டார்ட் ஆவினது போன மந்த், மே மந்த். சரியா? மே மந்த்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி இப்ப பெய்ட் கிளாஸ் போய் கொண்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. சரி. 2028 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போதோ ஓகே உமேரா குட். சரி. உமைராட ரிசல்ட்ஸா? உமைமா என்னமோ தெரியாது. ஓகே ரைட். 2028 ஏ லெவல் ஜியோகிரஃபி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல நான் ரெண்டு ஃப்ரீ கிளாஸ் கொடுத்தேன். சரியா? போன மந்த் மேல ஸ்டார்ட் ஆகி ரெண்டு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்தேன். என்னோட யூடியூப் சேனலை பத்தி தெரியாதவங்க இருக்கிறீங்களா? யூடியூப் சேனல் ஓகே ஃப்ரீ கிளாஸ் லிங்க் இருக்கு அல்லது யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு தெரியாதவங்க? ரைட். சரி. இருக்கேன்னா ஓகே ஃபைன். ஸோ ரைட். இப்போ கவனிச்சு கொள்ளுங்க. நான் அதிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கிளாஸ் முடிஞ்சு இப்பவே இல்லை, ஆஃப்டர் கிளாஸ் என்ன செய்யுங்கன்னு சொன்னா இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வீடியோஸை போய் பாருங்க. கொஞ்சம் இருங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பாத்தீங்களா? ரைட். இது வந்து யூடியூப் சேனல் என்னோடது. சரியா? ஜியோ வித் ஷம்லா நசீர் மார்க் பண்ணி கொள்ளுங்க தெரியாதவங்க. ரைட். இந்த யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்ப போன லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் கொடுத்த அந்த வீடியோ தான் இது. ரைட். உலக சனத்தொகையிட ஃப்ரீ கிளாஸ். ஓகே. அதாவது டியூஸ்டே நடந்தது. தேவையானதை மார்க் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல தனித்தனியே கேட்டுக்கொண்டு இருக்கப்படாது. சரி நான் இப்ப சொல்லிட்டேன். ரைட். ஸோ போன டியூஸ்டே ஃப்ரீ கிளாஸ் ஒன்று நடந்தது. அதுதான் இந்த வீடியோ. ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க இதோட தொடர்ச்சியை தான் படிக்க போறோம். போன டியூஸ்டே ஃப்ரீ கிளாஸ் நடந்ததுல தொடர்ச்சி. அப்ப போன ஃப்ரீ கிளாஸ்ல நாங்க என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இன்றைய கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு புக்கு நோட் புக் ஏதாவது ஒன்றை வச்சுக்கொண்டு போன கிளாஸ்ல நான் சொன்ன விஷயங்கள்ற கேள்வி கேட்கிற நேரம் போன கிளாஸ் வராதவங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. போன கிளாஸ் வந்தவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நோட்ஸ் இருக்கும் தானே, அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. நான் கேள்வி கேட்கிற நேரம் நோட்ஸை பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. சரி. ஸோ இது போன கிளாஸ் வீடியோ பார்த்து கொள்ளையிடும். சரியா? அதுக்கு அடுத்து இங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 2028 ஏ லெவல் ஜியோகிரபி இன்ட்ரடக்ஷன் பாருங்க. செஷன் 2 ரெண்டாவது செஷன் பாருங்க.
2028 A level geography introduction இந்த ரெண்டு வீடியோவையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு என்ன வைட் தம்ப்நெயில் போட்டோ அது ரெண்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸா நடந்தது 2028க்கு. ஸோ நீங்க என்ன செய்யணும்டா இன்னைக்கு கிளாஸை முடிச்சுட்டு இந்த ரெண்டு ஃப்ரீ கிளாஸஸையும் போய் செக் பண்ணணும். ஓகேயா, இந்த ரெண்டு ஃப்ரீ கிளாஸ் போய் செக் பண்ணணும். இது இன்ட்ரடக்ஷன், இந்த ரெண்டும் இந்த வைட் தம்ப்நெயில் போட்டது. சரி, இந்த இன்ட்ரடக்ஷன்ல நான் ஏ லெவல் ஜியோகிரஃபி என்ன, ஏ லெவல் ஜியோகிரஃபியில் என்னென்ன வரும், ஏ லெவல் ஜியோகிரஃபியில் நீங்கள் படிக்கும் போது எத்தனை புக்ஸ் எடுத்துக்கொள்ளணும், சரியா, எக்ஸாம் பேப்பர் உண்மையா எப்படி இருக்கும், எக்ஸாம் பேப்பர் 6 ஹவர், 6 ஹவரும் 10 நிமிஷம், 6 ஹவரும் 20 நிமிஷம் ஏ லெவல் பேப்பர். ஸோ அந்த எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லி தந்திருக்கு. சரியா, ஸோ ஏ லெவல் ஜியோகிரஃபி என்ன, ஜியோகிரஃபியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏ லெவல் ஜியோகிரஃபி எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும், எக்ஸாம் பேப்பரையும் காட்டி எல்லாம் ரைட். எக்ஸாம் பேப்பரை நீங்க எப்படின்னு சொல்லி மெத்தட் எல்லாம் எழுதுறதுக்கு கூட நான் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த ரெண்டு வீடியோ, இது ரெண்டும் கிளாஸ் ஃப்ரீயா நடந்தது. சரியா, ஸோ அதே ஃப்ரீ கிளாஸ் வந்து இப்ப திரும்ப உங்களுக்கு வந்து நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி நடந்தது தானே, ஆல்ரெடி நான் டைம் எடுத்து செஞ்சது. சரியா, அப்ப இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் யூடியூப் வீடியோ உங்களுக்கு வச்சு தான் இருக்கு. நீங்க அழகா போய் அதை ஓபன் பண்ணி பார்த்து படிச்சு கொள்ளணும். சொல்றது விளங்குதா? Got it? Yeah, got it. ரைட். நுஹா got it என்ன? அதர்ஸ்? சரி, ஷஃபா தெரியாது தானே, இப்ப தெரிஞ்சிட்டது தானே, இந்த ரெண்டு வீடியோ பார்க்கணும். ஹிஷ்மா சரி என்ன? ரைட். நீங்க 27 ஏ லெவலா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க உங்களுக்கு ஜியோகிரபி பேப்பரை பத்தி தெரியலன்னு சொன்னா இதை போய் பாருங்க. இது ஃபைனல் எக்ஸாம் பேப்பர், இது முக்கியம். இந்த ரெண்டு கிளாஸும் முக்கியம். இந்த ரெண்டு கிளாஸ்ல நான் சொல்லிக்கிறேன் எங்களோட கிளாஸ் எப்படி போகும்னு சொல்லி. அப்ப இதை பத்தி நீங்க ஐடியா எடுத்துக்கொள்ளணும். சரியா, அப்ப இதை அழகா பார்த்து முடிக்கணும். இன்றைய கிளாஸ் முடிஞ்சது. சரி, ரைட். அதுக்கடுத்து இதை பார்த்து முடிக்கிறது மட்டும் வேலை இல்லைன்னா போன கிளாஸ் மிஸ் ஆகினவங்க இதெல்லாம் பார்க்க போகாதீங்க. சரி, இந்த பாருங்க நவீன படவரை கலை நுட்பம் எல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் பார்க்க போகாதீங்க. 28க்கு இதெல்லாம் நடக்கவே இல்லை. இது 27 ஏ லெவலுக்கு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று நடந்தது. இது பேப்பர் கிளாஸ், இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க தேவையில்லை. இது 26 இந்த முறை ஏ லெவல் செய்யறாங்க, ஆகஸ்ட்ல எக்ஸாம் செய்யறாங்க, அவங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஒன்று நடந்தது, ஃப்ரீயா நடந்தது. சரி, உங்களோட பார்ட்ஸ் வந்து இந்த இருக்கு, இந்த வைட் தம்ப்நெயில் போட்ட ரெண்டு வீடியோ, அடுத்தது இந்த இருக்கு உலக குடித்தொகை, அதை மட்டும் நீங்க பார்த்தால் ஓகே. சரியா, அதை பார்க்கறதோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ரைட், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்ன சரி நீங்க எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப்லையும் பண்ணலாம் அல்லது யூடியூப்ல கமெண்ட் பண்ணி வைங்க. சரியா, இதுதான் விஷயம். அப்ப இதை கிளியரா முடிச்சு கொள்ளணுமே. ஃபைன். இப்ப இந்த உலக குடித்தொகை பாட்டி இருக்குது தானே, இது போன கிளாஸ் நடந்தது. ரைட், ஸோ இதை வந்து அதுக்கு பிறகு பாருங்க, இன்ட்ரடக்ஷன் ரெண்டையும் பார்த்துட்டு உலக குடித்தொகை போன கிளாஸ் நடந்ததையும் அழகா பாருங்க, எல்லாம் யூடியூப்ல இருக்கு. சரியா, ரைட். ஸோ இப்போ இந்த பாட்டை நான் அப்படியே முடிச்சு கொள்றேன்னு. ரைட், இப்போ எங்களோட ஜியோகிரஃபி கிளாஸஸ் 26க்கும் நடக்குது, 27க்கும் நடக்குது, 28க்கும் நடக்குது. சரியா, 26க்கு பேப்பர் கிளாஸ் போய்கொண்டு இருக்கு. 26 யாரு சரி இதுல இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, பேப்பர் கிளாஸ் போகுது, முடிய போகுது, ஃபைனல் செமினார் மட்டும்தான் இருக்கு. சரி, 27 இந்த கிளாஸ்ல இப்ப நான் படிச்சு கொடுக்கும் போது யாரு சரி இருந்தீங்கன்னு சொன்னா 27க்கு வேறையா கிளாஸ் நடந்து கொண்டு போகுது. அதுல அவங்களுக்கு புற விசைன்னு சொல்ற பார்ட் போய்கொண்டு இருக்கு. 28க்கு இப்ப படிக்கிறோம் தானே சனத்தொகை, இதுதான் போய்கொண்டு இருக்கு. சரி, ஸோ ரெண்டு ஃப்ரீ கிளாஸஸ்ல ஒரு ஃப்ரீ கிளாஸ் முடிஞ்சது, ஒரு ஃப்ரீ கிளாஸ் இப்ப நடக்குது, அடுத்ததெல்லாம் பெய்ட் கிளாஸ், கட்டணம் செலுத்தி எடுக்கக்கூடிய கிளாஸஸ். சரியா, ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்க தானே எல்லாரும், ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணி விடுறேன். டைம் டேபிள் படி கிளாஸ் நடக்கும். ஓகே, பேமெண்ட் வந்து மந்த்லி பேமெண்ட் 1500. டைம் டேபிள் படி கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு மந்த் ஸ்டார்டிங்லயும் டைம் டேபிள் போடுவேன். இப்ப ஜூலைக்கு இன்னும் நடக்கலன்னா ஸோ ஜூலைட டைம் டேபிளும் தருவேன், ஜூலைட பேமெண்ட் டீட்டெயில்ஸும் தருவேன். நீங்க பே பண்ணி எங்கட குரூப்ல ஜூலை குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா, ஸோ இதுதான் பிரீஃபா. 27க்கும் அதே தான். 26 பேமெண்ட்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட், அது பேப்பர் கிளாஸ். 26 யாரு சரி இருந்தா என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா, ஸோ இதுதான் ப்ராப்பரா நான் சொல்லிட்டேனே. ரைட், இப்போ நாங்கள் எங்களோட பாட்டுக்கு போவோமே, நாங்கள் படித்த விஷயத்துக்கு போவோமே, எல்லாம் சொல்லி இருக்கிறேன். யூடியூப் வீடியோ சரியா பாருங்க. ஏ லெவல் ஜியோகிரஃபி எவ்வளோ முக்கியம் சொல்லிக்கிறேன், ஜியோகிரஃபி எவ்வளோ இன்ட்ரெஸ்டான பாடம்னு எல்லாம் சொல்லி முடிஞ்சு, சகலதும் சொல்லி ஆச்சு.
சரியா? இப்ப திரும்ப ரிப்பீட் பண்ற இல்ல, அதை செக் பண்ணணும். ரைட். இப்ப போன கிளாஸ் நடந்தது உலக சனத்தொகை. சோ இப்ப நான் அதோட ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன். ஓகே. ரைட். உலக சனத்தொகை பார்ட் வந்து போன கிளாஸ் நடந்தது. ரைட். உலக சனத்தொகையில நாங்க கொஞ்சம் நிறைய விஷயம் படிச்சு கொண்டோம். சரியா? உதாரணத்துக்கு எங்களுக்கு ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல ஆன்சர் பண்ணணும். ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல ஜியோகிரபியில எம்சிக்யூல எத்தனை கேள்வி வரும்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. 40. சரியா? 15. குட். 40. இல்ல, எனக்கு மைக் அன்மியூட் பண்ணி சொல்ல வேணாம். எனக்கு நீங்க செட் பாக்ஸ்ல சொல்லுங்களே. 40. ரைட். குட். எம்சிக்யூ 40 வரும். அதே போன கிளாஸ்ல உங்களுக்கு இப்ப போன கிளாஸ்ல சுருக்கமா தான் சொன்னதே, விளக்கமா இன்ட்ரடக்ஷன் இருக்கு பாருங்க. எக்ஸாம் பேப்பர் எல்லாம் காட்டி படிச்சு தந்திக்கிறேன். போன கிளாஸ் சுருக்கம். ரைட். ரைட். 40 எம்சிக்யூ வரும். இந்த 40ல பிசிக்கல் ஜியோகிரபி பௌதிக புவியியல்ற எத்தனை எம்சிக்யூ வரும்? குட் இருக்கையா? 15. குட். வெரி குட். 15. இப்ப ஹியூமன் ஜியோகிரபி மானிட புவியியல்ற எத்தனை எம்சிக்யூ வரும்? ஓகே. 15. குட். உமேரா உமேமா மெய் செக் பண்ணுங்க. 15. ரைட். பிராக்டிக்கல் ஜியோகிரபியில எத்தனை எம்சிக்யூ வரும்? 10. குட். 10. சரியா? ஸோ பிசிக்கல்ற 15, ஹியூமன்ல 15, பிராக்டிக்கல்ற 10, மொத்தமா 40 எம்சிக்யூ எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். சரியா? இப்ப 27ல உள்ளவங்க இன்றைய கிளாஸ் வந்து இருக்குது தானே? 27 ஏ லெவல் கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட டேர்ம் எக்ஸாம்க்கு 40 எம்சிக்யூ வாரா? இல்ல, வாரது இல்ல. சரியா? விளங்கி கொள்ளுங்க. உங்களோட ஸ்கூல்ல நடக்கிற டேர்ம் எக்ஸாம் எல்லாம் சின்ன பிள்ளை ஒன்றுக்கு நம்ம பிஸ்கட் தீத்துற மாதிரி. சரியா? அவ்வளவு சிம்பிளா தான் பேப்பரை எடுத்து வைக்கிறது. சரியா? அது அப்படித்தான். அது வந்து என்ன சொல்ற, அது உள்ளதெல்லாம் சொல்ல வரும், தேவையில்ல, விட்டுருவோம். சின்ன பிள்ளைக்கு ஊட்டிடுற மாதிரி சும்மா இருந்தாங்கம்மா உங்களுக்கு கஷ்டம் என்ன 40 எம்சிக்யூ கை வலிக்குமண்ணா எழுதுறதுக்கு. ஸோ 20 25 உங்களுக்கு போதும்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மா செகண்ட் டேர்மா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிடிச்சு கொண்டு ஒரு 20 எம்சிக்யூ 25 எம்சிக்யூ தாரது. உங்களோட பேப்பர்ல டைமும் குறவு. 13ல கிரேட் 13க்கு பிறகுதான் இதுதானா ஏ லெவல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஸ்கூல்ற கவனமா சொல்றதெல்லாம் கேளுங்க. 13க்கு பிறகுதான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, 13 கிரேட் 13 போனதுக்கு பிறகுதான் ஓகே. ஏ லெவல் எம்சிக்யூல 40 எம்சிக்யூ இருக்கா? ஓகே. 3 hours 10 minutes பார்ட் 1, 3 hours 10 minutes பார்ட் 2, இது ரெண்டும் சேர்த்து 6 hour எக்ஸாம் ஒன்று செய்யணுமா அப்படின்னு நாங்க வாய பொளக்கணும். இப்ப தெரியலன்னு சொன்னா கிரேட் 13ல. சரியா? அதுதான் கிளாஸ்ல டே 1லயே உங்களுக்கு சொல்லித்தார ஃபைனல் எக்ஸாம் இப்படி இப்படி இருக்கு, இவ்வளோ வெயிட்டான விஷயம் இருக்கு, ஸ்கூல்ற அப்படி நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி தாரது. சோ விளங்கி கொள்ளுங்க. ஸ்கூல்ற சிம்பிள். சரியா? பட் ஃபைனல் எக்ஸாம் அப்படி இல்ல. நான் கதைக்கிறது ஏ லெவல் எக்ஸாம். சும்மா ஜஸ்ட் உங்களோட ஸ்கூல்ல நடக்கிற அந்த டேர்ம் எக்ஸத்தை பத்தி இல்ல. சரியா? அப்ப ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல 40 எம்சிக்கு இருக்கும். அதை மைண்ட்ல எடுத்துக்கொள்ளணுமே. அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் இன்ட்ரடக்ஷன்ல கதைச்சிக்கிறேன், பார்த்து கொள்ளுங்க. ரைட். கதைச்சிக்கிறேன், சொல்லிக்கிறேன். ரைட். அதுதான் விஷயம். ரைட். அப்ப இது தெரியும் தானே? அப்ப 40 எம்சிக்யூ எக்ஸாம்ல வரப்போகுது. இப்ப அடுத்த கேள்விக்கு போறேன். போன கிளாஸ் வந்தவங்களுக்கு இந்த கொஸ்டின். இப்ப 40 எம்சிக்யூ ஓகே. அதுக்கு அடுத்து நாங்க படிச்சோம் அந்த 20 மார்க்ஸ் கேள்வி பார்ட் 2ல வரும்னு சொல்லி. 20 மார்க்ஸ் கேள்வி. சரியா? 20 மார்க்ஸ் கேள்வியில மார்க்ஸ் எப்படி வரும்? யார் சார் சொல்லுங்க. 20 மார்க்ஸ் பெரிய கேள்வி வரும். அப்படி எங்களுக்கு 20 மார்க்ஸ் படி நாங்க 5 கேள்வி எடுக்கணும். 100 மார்க்ஸ்க்கு இருக்கு. ரைட். 20 மார்க்ஸ்ல மார்க்ஸ் எப்படி வரும்? குட் உமைரா. எஸ் ஜெனி. உமைரா அப்ப வீடியோவை சரியா பார்த்திருக்கு. ரைட். 2 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 6 மார்க்ஸ். சரிதானே? 2 6 6 6 6. ஓகே. ஸோ 20 மார்க்ஸ்க்கு அப்படித்தான் எங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். அப்ப நாங்க ஜியோகிரபி படிக்கிற நேரம் சில கேள்விகள் 2 மார்க்ஸ்க்கான கேள்வி. 2 மார்க்ஸ்க்கு நாங்க படிச்சு கொள்ளணும். ஒரு நோட்டை பார்த்த நேரம் ஓகே இது 2 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ல வரலாம் அப்படி படிச்சு கொள்ளணும். சரியா? சில கேள்விகள் 6 மார்க்ஸ். 6 மார்க்ஸ்லயே உங்களுக்கு விளங்குது தானே? விளக்கம் எழுதணும். சும்மா ஒன் வேர்டு ஆன்சருக்கு 6 மார்க்ஸ் தர மாட்டாங்க. விளக்கம் எழுதணும்.
சரியா? யா இப்ப யா ருக்கையா, வெரி குட். குடித்தொகை என்றால் என்னன்னு எக்ஸாம்ல கேட்டா 2 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அதை பிடிச்சு கொண்டு 6 மார்க்ஸ்க்கு கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரிய வரும். குட் ருக்கையா. ரைட். சோ அதே மாதிரி 6 மார்க்ஸ் கேள்விகளும் நிறைய இருக்கு. சரியா? அப்ப 6 மார்க்ஸ்க்கு விளக்கம் எழுதணும். 2 மார்க்ஸ்க்கு நோமலா என்றால் என்ன, கருதப்படுவது யாது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. சரி. யா விளக்கம் அணு விளக்கம் எழுதணும் தானே? ஓகே அனு. சரியா? அப்ப இதுதான் விஷயம். அப்ப இது பேசிக் கொஞ்சமா வச்சு கொள்ளுங்க. இன்ட்ரடக்ஷன் பாருங்க, ஃபுல் கிளியர் வரும். எக்ஸாம் பேப்பர் எல்லாம் சொல்லி காட்டிக்கிறேன். ரைட். இப்ப நாங்க அது ஓகே தானே? இப்ப நான் அடுத்த கொஸ்டின்ஸ் குயிக்கா போவேன். போன கிளாஸ் நாங்க எப்படி முடிச்சோமோ, சோ இந்த கிளாஸ் இப்ப ஆரம்பிப்போம் அத மாதிரி. சரி. இப்ப ஆன்சர் பண்ணணும். குயிக்கா கேட்பேன். செக் பாக்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் ரிப்ளைன்னு பார்ப்போம். ரைட். ரெடி ஆகுங்க. ரைட். இப்ப உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறேன். உலக சனத்தொகையில இருந்து சரியா? உலக சனத்தொகையில அதிகளவு சனத்தொகையை கொண்ட கண்டம் வலயம் என்ன? வெரி குட். சது ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஆசியா. சதுன்னு சொல்றது உங்களோட ஃபுல் நேம் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா என்ன கிளாஸ்க்கு வரக்கூடிய சதுவும் இருக்கு. சரியா? சோ உங்களோட ஃபுல் நேம் என்ன? ஓகே, ஆசியா. குட். ஆசியா. ரைட். ரைட். உலக சனத்தொகை கூடிய கண்டம் ஆசியா. ஓகே, வெரி குட். இப்ப அடுத்த கொஸ்டின். உலகத்துல சனத்தொகை குறைந்த கண்டமாக ஒரு பகுதியாக பார்க்கப்படுறது யா ஓஷானியா. ஓஷானியா. குட். அது ரெண்டும் ஃபைன். ஓகே, வெரி குட். ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் குயிக் ஆன்சர் பண்ணுங்க. உலக சனத்தொகையின் மொத்த அளவை குறிக்கும் சனத்தொகை பண்பு யாது? உலக சனத்தொகையின் மொத்த அளவு, ஒரு நம்பரை ஒரு அளவு குறிக்கக்கூடிய சனத்தொகையின் பண்பு. குட். சனத்தொகையின் பருமன். உலக சனத்தொகையிட ஒரு சைஸை குறிக்கக்கூடியது சனத்தொகையின் பருமன். ஓகே, வெரி குட். அதே மாதிரி உலக சனத்தொகை வந்து இந்த பிரதேசத்துல பரம்பி காணப்படுது. இங்க சனத்தொகை அதிகம், இங்க சனத்தொகை குறைவு அப்படின்னு சொல்லி பாக்குறது யா ஏ பரம்பல். ஓகே. அப்படின்னு சொல்லி நாங்க ஃபுல்லா எடுத்து கொண்டு பாக்குறது பரம்பல். ஓகே. சனத்தொகை பரம்பி இருக்கிறது. இப்ப அதே சனத்தொகையை ஒரு பிரமிட்ல மார்க் பண்ணினோம்னு சொன்னா அது என்ன பண்பு? பிரமிட். யா சனத்தொகை கட்டமைப்பு. ஓகே, ரைட். அப்ப இதெல்லாம் தெரியும் தானே? சரி. இப்ப நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டினுக்கு போறேன். ஓகே, இவ்வளவு போதும். இது போன கிளாஸ் பார்த்ததே. எங்களோட ஜியோகிரபி 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிற விஷயம் பார்த்தோம். சரி, அதுல மானிட புவியியல் தான் நாங்க இப்ப படிக்கிற பாடம்னு பார்த்தோம். மனித செயற்பாடுகள் பற்றின கற்கை மானிட புவியியல்னு பார்த்தோம். மானிட புவியியலின் பிரிவுகள் நிறைய இருக்கு. அதுக்கு நான் உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டிஸ்ல எடுக்கக்கூடிய பெரிய பெரிய பாடங்களை பத்தி எல்லாம் போன கிளாஸ் சொல்லி தந்தேன். சரியா? அடுத்து குடித்தொகைண்டா என்ன? நாங்க ஒரு வளம், மனிதன் ஒரு வளம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு பட்டர் எல்லாம் பூசி கொஞ்சம் ஹை பீக்குக்கு கொண்டு போனோம் எங்களை பத்தி. அடுத்து சனத்தொகையின் பண்பு, அதுல பருமன், வளர்ச்சி, பரம்பல், சேர்க்கை, கட்டமைப்பு இதழ் வரும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து உலக சனத்தொகை பருமனை எடுத்துக்கொண்டோம். நிறைய பாயிண்ட்ஸ் போன கிளாஸ் பார்த்திருக்கேன். உலக சனத்தொகை பருமனை எடுத்துக்கொண்டோம். அப்போ உலக சனத்தொகை பருமன் சொல்ற நேரம் எங்களுக்கு தெரிஞ்சது அது மொத்த அளவு, மொத்த எண்ணிக்கையை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில நாங்க பார்த்தோம் 7 பில்லியனை அடைந்துள்ளதுன்னு சொல்ற இந்த பாயிண்ட் வந்து கைட்ல உள்ளது. நான் டீச்சர்ஸ் கைடை பத்தி சொல்றேன். ஓகே. டீச்சர்ஸ் கைடு ஒன்று இருக்கு. உங்களுக்கு A-level டெக்ஸ்ட் புக்ஸ் இல்ல. சரியா? A-level தெரியும் தானே அது? 28 A-level கொஞ்சம் சொல்லுங்க. A-level உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கா? கவர்மெண்டால தருவாங்களா? இந்தாங்கம்மா ஜியோகிரபிக்கு இந்த புக்கை படிங்க. சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸா இதை படிங்க. A-levelக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் கவர்மெண்டால தர மாட்டாங்க உங்களுக்கு. சரியா? நீங்க தான் வந்து கொஞ்சம் தேடி படிக்கணும். சரி. அப்ப டெக்ஸ்ட் புக்ஸ் இல்ல, டீச்சர்ஸ் கைடு இருக்கு. டீச்சருக்கான கைடு அணுவுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்குறாங்க போல இருக்கு. அணு உங்களுக்கு அப்படி என்ன சரி கிடைச்சிருந்தா எனக்கும் ஒரு காப்பி அனுப்பி வைங்க. சரியா? சரியா அனு? ஓகே. ரைட். ஸோ டீச்சர்ஸ் கைடு இருக்கு. டீச்சர்ஸ் கைடை வச்சு என்ன செய்யணும்னா நாங்க நார்மல் அது டீட்டெயில் இல்ல,
டீச்சர்ஸ் கைட் வந்து டீச்சர்ஸ் கைடை வச்சு கொண்டிருந்தாலே ரிசல்ட் எடுக்கலுமான்னு கேட்டா இல்ல. டீச்சர்ஸ் கைட் வந்து டீச்சருக்கான கைட், என்ன படிச்சு தரணும்னு சிம்பிளான நோட்ஸ் வச்சு கொண்டு ஒரு கைட். ஓகே, அதுல விளக்கமெல்லாம் இருக்காது, நீங்க தேடி தேடி தான் படிக்கணும். அதுக்காக தான் நீங்க என்னைய நம்பி கிளாஸ்க்கு வந்திருக்கு. சரியா? நம்பினால் கைவிடப்படார், ரிசல்ட் என்கிட்ட இருக்கு. சரியா? சோ நல்ல முறையில படிங்க, சொல்றத கேளுங்க. ஓகே, ரைட். ஸோ 7 பில்லியன் சொல்றது வந்து பழசி, அது கைட்ல உள்ளது. ஓகே, ஸோ 7 பில்லியன் இல்லை, இப்ப 8 பில்லியன். ஸோ எக்ஸாம்ல உங்களுக்கு எம்சிக்யூல எல்லாம் கேட்டா உலக சனத்தொகை இப்ப எத்தனை பில்லியன் கேட்டால் ஆன்சர் போடணும் 8 பில்லியன். 7 பில்லியன் கைட்ல பழைய டேட்டா. சரியா? அதுக்கடுத்து 2011ஆம் ஆண்டு உலக சனத்தொகை 7 பில்லியன் அடைஞ்சது. 2023ல குறிப்பா உலக சனத்தொகை 8 பில்லியன் அடைஞ்சது. 2050ல எதிர்காலத்துல 9 பில்லியன் அடையும் என்று சொல்லப்படுது. 2100ல அது 11 பில்லியன் ஆகுமா அப்படின்னு சொல்லப்படுது. இது போன கிளாஸ் நாங்க படிச்சோம். சரியா? அதுக்கடுத்து பருமன் ரீதியா கண்டங்களை பார்த்தோம். அதுல நான் ஓஷானியான்ற வேர்டை சொன்னேன். ரைட், இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேனே. கண்டங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு குறிக்கிறதுக்கு தெரியுமா? 27 இருக்கலாம், 28 இருக்கலாம். கண்டங்களை மார்க் பண்ண தெரியுமா? கண்டங்கள் எத்தனைன்னு சொல்லுங்க பாப்போம். உலகில் இருக்கும் கண்டங்கள் எத்தனை? சரி, ஷுவரா? 7 தானா? எனக்கு என்னமோ 5 மாதிரி நினைவு இருக்கு. 7ஆ 5ஆ? 5 தானே ஆஷிஃபா, இல்லையா? 7 தானா? ஷுவரா? ஆ, 7 தான். சரியா? உலகில் இருக்கும் கண்டங்கள் 7. ஸோ அந்த கண்டங்கள் 7 உங்களுக்கு வேர்ல்ட் மேப் மார்க்கிங் தெரியணும். வேர்ல்ட் மேப் மார்க்கிங்ல இப்ப தரல, பட் மார்க் பண்ணி கொள்ளுங்க. இன்ஷால்லா நான் அடுத்த பெய்ட் கிளாஸ்ல உங்களுக்கு தருவேன். வேர்ல்ட் மேப் மார்க்கிங் ப்ராக்டிஸ் இன்னும் தொடங்க இல்லை தானே ஆஷிஃபா? நாங்க வேர்ல்ட் மேப் மார்க்கிங் ப்ராக்டிஸ்க்கு என்ன சரி தந்தேனா? சது தந்தேனா? தரலன்னா ஓகே, ரைட். ஸோ வேர்ல்ட் மேப் மார்க்கிங்க்கு நாங்க அடுத்த கிளாஸ்ல கண்டங்களை குறிக்கிறத ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். இப்ப தேவையில்ல, இப்ப உங்களுக்கு ப்ரெஷர் தேவையில்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, ரைட். அப்ப இந்த கண்டங்கள் இருக்கேன்னா இதுல நான் மெயினா சொன்னேன் ஓஷானியான்னு ஒன்று இருக்கு. ஓஷானியான்னு சொல்றது ஆஸ்திரேலியா கண்டம் இல்ல, ஆஸ்திரேலியாவையும் உள்ளடக்கி பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள ஏனைய தீவுகள், பப்புவா நியூகினியா, அது எல்லாத்தையும் உள்ளடக்கி, எஸ் ஜெனி, குட் தீவு, அதுகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பகுதி, புவியியல் ரீதியான பகுதி தான் ஓஷானியா. பட் எக்ஸாம்ல ஆஸ்திரேலியான்னு தரமாட்டாங்க, ஓஷானியான்னு தருவாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் காட்டிக்கொள்றேன். ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும், என் கிளாஸ்க்கு வரக்கூடியவங்களுக்கு நான் டியூட்ஸ் கொடுப்பேன். சரியா? ஒவ்வொரு டியூட்ஸ் உதாரணத்துக்கு பாருங்க, ஃபுல்லா இது பண்ணல. ஓகே, ரைட். சரியா? இந்த மாதிரி டியூட்ஸ் இருக்கு. சரி, கொப்பியும் எடுத்துக்கொள்ளணும், அதே நேரம் டியூட்ஸும் எடுத்துக்கொள்ளணும். சரியா? அப்ப இந்த டியூட் இருக்குது தானே, இந்த டியூட்ஸ்ல வந்து நான் தரும் போது நீங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ளணும். சரியா? இப்போதைக்கு பிரிண்ட் எடுங்க, இன்ஷால்லா நான் போஸ்ட் பண்றேன் ஒரு இது வரும் போது. ஓகே, ஸோ இது வந்து பிரிண்ட் எடுக்கணும். ஒவ்வொரு டியூட்ஸ் இருக்கு. ஸோ உலக சனத்தொகையில நாங்க இப்ப பாக்குறது வந்து டியூட் 1. சரியா? டியூட் 1 தான் பாக்குறது. இப்ப நாங்க படிக்கிறோம் என்ன இது, அதாவது மானிட புவியியல்ற டியூட் 1. டியூட்ஸ்லயும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கு, டியூட்ஸ்லயும் உங்களுக்கு பிளேங்க் இருக்கும். சரியா? உங்களுக்கு டியூட்டை சும்மா வரி வரியா எல்லாத்தையும் தந்து வைக்க மாட்டேன். உங்களோட டியூட்ஸ்ல தாராளமா பிளேங்க் இருக்கும், அதை நீங்க ஃபில் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு டியூட் தரலன்னா என்று சொன்னா டியூட் தந்து டியூட்டை பிரிண்ட் எடுத்துக்கொண்டு தான் நீங்க கிளாஸ்க்கு வரணும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த டியூட்ல உள்ள பிளேங்க்ஸை நான் ஃபில் பண்ணலாம் சொல்லி தருவேன். இந்த டியூட்ல வேறையான கொஷின்ஸும் போட்டிருப்பேன். இது என்னோட டியூட். சரியா? ரைட், தட்ஸ் இட். அப்ப இந்த டியூட் இருக்கேன்னா இந்த டியூட்ல நீங்க பாருங்க, நான் ஏ லெவல் கொஷின்ஸும் போட்டிருக்கிறேன் பின்னால. ஸோ ஏ லெவல் கொஷனை நீங்களே உங்களோட கண்ணை நல்லா திறந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏஎல் 2020 ஏ லெவல் 2020 கொஷன். சரி, இங்க பாருங்க, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, தென் அமெரிக்கான்னு தரலன்னா லத்தீன் அமெரிக்கான்னு என்ன தந்திருக்கு. அதுக்கு தான் சொன்னேன் லத்தீன் அமெரிக்கான்னு படிங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல. இதை படிக்கும் போது தென் அமெரிக்காவுக்கு லத்தீன் அமெரிக்கான்னு மார்க் பண்ணினேன். காரணம் ஏ லெவல்ல அப்படித்தான் வாரது. சரியா? அது ஒரு விஷயம். ரைட், இது ஓகே தானே? அதுக்கடுத்து இதை பாருங்க என்ன.
பாருங்க, ஆஸ்திரேலியான்னு தரல என்ன, ஓஷானியான்னு தான் கேட்பாங்க. அதனால தான் ஓஷானியான்னு தந்திருக்கு. சரியா? சோ இது மட்டும் இல்ல. இப்ப நீங்க ஒவ்வொரு இந்த பாருங்க, 2016 ஏ லெவல் பாருங்க. சனத்தொகை எல்லாம் சனத்தொகையே, சனத்தொகை கட்டாயமான பாடம். சரியா படிச்சு கொள்ளுங்க, மார்க்ஸ் எடுக்க இயலும். சரி, இங்க பாருங்க, ஓஷானியா, ரைட், லத்தீன் அமெரிக்கா, ரைட். ஸோ அப்போ எங்களுக்கு எக்ஸாம்ல ஓஷானியா லத்தீன் அமெரிக்காண்டெல்லாம் சொல்லி இந்த பகுதி வளையமாக இந்த மாதிரி தரலாம் எக்ஸாம்ல. அதனால நாங்க அப்படித்தான் படிக்கணும். சரியா? அதுதான் விஷயமே. இது ஓகே தானே? இது நாங்க போன கிளாஸ் சொல்லி தந்து இப்ப நான் டியூட் மெத்தட் ஒன்னையும் காட்டினேன். இப்ப அதுல மட்டும் செட்டிஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி தெரிய வரணும் என்ன வளையம் எதுன்னு சொல்லி. இப்ப இது ஒரு உலகப்படம், அப்படித்தானே? பிரிக்கப்பட்ட உலகப்படம். ஏ லெவல் எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல வேர்ல்ட் மேப் மார்க்கிங் இருக்கும். இப்ப நான் வேர்ல்ட் மேப் மார்க்கிங்கை பத்தி சொல்றேனே. ஏ லெவல் ஜியோகிரபியில கட்டாயமான கேள்வி உலகப்படம் குறித்தல். உலகப்படம் கட்டாயமா நீங்க குறிக்கணும். அதுக்கு நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும். அதுக்கு தான் பேசிக்கா கண்டங்களையும் சமுத்திரங்களையும் உலகப்படத்துல உங்களுக்கு தெரியணும். அடுத்த கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் மேப் மார்க்கிங்க தொடங்குவேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணல, என்ன ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா தானே கொடுக்கணும். 28 சின்ன பிள்ளைகள் என்ன ப்ரெஷர் கூடிடாம தலைக்கு. அதனால பேசிக்ஸ்ல இருந்தா போறது. ஸோ உலக படம் வந்து கட்டாயம் வரக்கூடியது. எத்தனை மார்க்ஸ் தெரியாதவங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. 10 மார்க்ஸ். என்ன ரிமெம்பர் சது? சது, நீங்க என்ன இயர் ஏ லெவல்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க என்ன இயர் ஏ லெவல்? உங்களோட ஃபுல் நேம் என்ன? ஃபுல் நேம் என்ன? ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்குற நேரம் கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரியா? கொஞ்சம் வாய்ஸை கேட்டுக்கொள்ளணும். சரி, ரைட். இப்ப பாயிண்ட்டுக்கு வாங்க. 10 மார்க்ஸ் உலகப்படம் குறிக்கிறது. சரியா? அப்ப நோட் பண்ணி கொள்ளுங்க. வேர்ல்ட் மேப் மார்க்கிங்க்கு 10 மார்க்ஸ் உலகப்படம் குறிக்கிறது. கட்டாயமா எக்ஸாம்ல வரக்கூடியது. சரி. இப்ப வேர்ல்ட் மேப் மார்க்கிங்க்கு உலகப்படம் வந்து எங்களுக்கு கட்டாயமா இருக்கணும். பிரிக்கப்பட்ட உலகப்படமே. பிளேங்க் அந்த ஃபுல்லா இருக்கும், கண்டங்கள் சும்மா இருக்கும், நாடுகள் பிரிக்காம அந்த மேப்ல நாங்க பிராக்டிஸ் எடுக்கிறது இல்ல. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஏ லெவல் ஜியோகிரபி இப்படித்தான் இப்படித்தான் சொல்லி கொண்டு போறேன். கடைசி நேரத்துல பேப்பர் கிளாஸ் மட்டும் போட்டு இதுதான் பேப்பர் இப்படித்தான் வரும்னு சொல்றாள் நான் இல்ல. அதனால சீரியஸா எடுத்துக்கொண்டு படிங்க. டே 1ல இருந்து ஏ லெவல் ஜியோகிரபி ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெடி பண்றது தான் ஏண்ட கிளாஸ்ல நடக்கிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா நீங்க கிளாஸஸ் போகலண்டா அல்லது என்ன மாதிரி டீச் பண்ற ஒரு கிளாஸ் டீச்சர்கிட்ட நீங்க போகலண்டா இதெல்லாம் உங்களுக்கு கடைசியில தான் தெரிய வரும். ஓகே, அப்ப இதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. உலகப்படம் குறிக்கிறது, நாடுகள் பிரிக்கப்பட்டது, 10 மார்க்ஸ்க்கு எக்ஸாமுக்கு வாரது. சரியா? சோ இப்ப இந்த உலகப்படத்துல நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறது இந்த பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்திருக்கு. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா பேசிக்கா தெரியணும் என்ன. அதனால இப்ப செக் பண்ணி கொள்ளுங்க இந்த வேர்ல்ட் மேப்ல. ரைட். ஆசியா வளையம் சும்மா சர்க்கிள் பண்றேன். டீட்டெயிலா சரியா பார்த்து சர்க்கிள் பண்ண இல்ல, சும்மா சர்க்கிள் பண்றேன். ஆசிய வளையம்னு சொன்னா உங்களுக்கு நார்மலா நான் ரெண்டு கலர் யூஸ் பண்றேனே, ரெண்டு கலர் காரணமா யூஸ் பண்றேன். நான் சில வளையங்களை வந்து பிங்க் கலர்ல கொடுக்குறேன். யா, வேர்ல்ட் மேப் பிரிச்சது தான் வரும் ஹிஷ்மா. அதுதானே சொன்னேன், பிரிக்கப்பட்ட உலகப்படம் ஃபைனல் எக்ஸாம். சரி. அதுக்கடுத்து பாருங்க, நான் பிங்க் ஒரு கலர் யூஸ் பண்றேன், பர்பிள் ஒரு கலர் யூஸ் பண்றேன். நான் சில வளையங்களை பிங்க்ல கொடுப்பேன், சில வளையங்களை பர்பிள்ல கொடுப்பேன். அதோட காரணத்தை நான் இப்ப இது முடிஞ்சு சொல்லுவேனே. நோட் பண்ணி கொள்ளணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் பிங்க் எடுத்துக்கொள்றேன். பிங்க்ல நான் இந்த வளையத்தை வந்து காட்டுறேன். சரியா? ரைட், பிங்க். சோ இது வந்து குறிப்பாக என்ன வளையம்? எனிவன் கேன் ஆன்சர், என்ன வளையம்? ஆசிய வளையம். குட். ஆசிய வளையம் தெரியும் தானே? ஓகே, இது ஆசிய வளையம். பிங்க் கலர் டன். ரைட். தென்னாசியாவா இது? ரிஷ்தா, தென்னாசியான்னு சொன்னா நான் இந்தியா, இலங்கை, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் அதுகளை மட்டும் சர்க்கிள் பண்ணி இருப்பேன். சரியா? இது ஜென்ரலா தென்னாசியாவும் இருக்குது, கிழக்காசியாவும் இருக்குது, தென்கிழக்காசியாவும் இருக்கு. இது ஆசிய வளையம். சரி, ஆசிய வளையம் எல்லாம் இருக்குது. பார்த்தாலே தெரியும் என்ன. எஸ் ருக்கையா, எல்லாம் இருக்கு. குட். ஸோ ஆசிய வளையம். அதுக்கடுத்து நான் இப்ப இன்னொரு சர்க்கிள் பண்ணிக்கொள்றேன், கண்டுபிடிங்க. இப்ப இது என்ன வளையம் அப்ப?
இது என்ன வலயம் பிரதேசம்? யா, ஆப்பிரிக்கா. ஓகே, ஆப்பிரிக்கா. சரியா? ரைட். இது ஆப்பிரிக்கா. வெரி குட். வெரி குட் சிந்துஜா. எஸ் ஆனோ. ஆப்பிரிக்கன். வெரி குட். ரைட். ஸோ ஆசியா ஓகே, ஆப்பிரிக்கா ஓகே. இப்ப இந்த வலயம் அப்ப என்ன? யா. தென் அமெரிக்கான்னு சொல்லணுமா? நாங்க லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லணுமா? லத்தீன் அமெரிக்கான்னு யூஸ் பண்ணுங்க. சரியா? லத்தீன் அமெரிக்கான்னு யூஸ் பண்ணணுமே. தென் அமெரிக்கா தான், பட் லத்தீன் அமெரிக்கான்னு நாங்க யூஸ் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த மூணும் பிங்க் கலர்ல கொடுத்துட்டேன். இப்ப பர்பிள் கலரை எடுத்துக்கொள்றேன். பர்பிள்ற காட்டுறேன். ஸோ இது என்ன வளையம்? ரைட், வெரி குட். ஓஷானியா. ஓகே, ஓஷானியா வளையம். வெரி குட். சரி, ரைட். இப்ப அதுக்கு அடுத்து இந்த இடத்தை காட்டுறேன். ஓகே, இங்க இங்கிலாந்து எல்லாம் இருக்கு, என்ன ஜெர்மன் எல்லாம் இருக்கு. சோ இந்த இடத்தை காட்டுறேன். இது என்ன வளையம்? வெரி குட். ஐரோப்பிய வளையம். சரியா? ஐரோப்பா. எகெயின் பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கொள்றேன். யா, குட் இன்ஃபா. ரைட். இது வட அமெரிக்கா. வட அமெரிக்கா. வெரி குட். வட அமெரிக்கா. ஓகே, ரைட். இப்ப இந்த பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கிறது எத்தனை போட்டிருக்கிறேன்? பர்பிள் எத்தனை, பிங்க் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. சரியா? பர்பிள் 3 இருக்கு, பிங்க் 3 இருக்கு. சரியா? ரைட், குட். இந்த பிங்க் கலர்ல நான் காட்டிக்கிறது பாருங்க. ஆசியாவை காட்டியிருக்கிறேன், ஆப்பிரிக்காவை காட்டியிருக்கிறேன், லத்தீன் அமெரிக்காவை காட்டியிருக்கிறேன். இந்த மூணுமே அபிவிருத்தி அடைந்து வரும் வலயங்கள். இந்த மூன்றுமே அபிவிருத்தி அடைந்து வரும் வலயங்கள். அப்ப இந்த இடத்துல நான் இங்க மார்க் பண்றேனே, இந்த மூணும் அபிவிருத்தி அடைந்து வரும் வலயங்கள், அல்லது இன்னொரு பேரும் சொல்லலாம், விருத்தி அடைந்து வரும் வலயம். விருத்தி அடைந்து வரும். ஓகே, விருத்தி அடைந்து. அப்ப இந்த பிங்க் கலர்ல உள்ளதுகள் எல்லாம் டெவலப் ஆகி கொண்டு வரக்கூடிய வளையங்கள் கேட்டகரிக்குள்ளுக்கு போகும். அப்போ ஒரு டவுட் ஒன்று வரலாம், என்னடா இது ஆசியால அபிவிருத்தி அடைந்து வரும் வளையம்டா, ஜப்பான் எல்லாம் இருக்குது, அது அபிவிருத்தி அடைந்த நாடு தானேண்டு. நான் சொன்னது வளைய ரீதியாக. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு பிரதேசத்தை எடுக்கிற நேரம் பெரும்பாலும் அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய, பொருளாதார ரீதியா இப்பதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது, அரசியல் ரீதியா இப்பதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அப்படியான வளையங்கள் தான் பிங்க் கலர்ல காட்டி இருக்கிறது. சரியா? அபிவிருத்தி அடைந்து வரும் வளையம். ஓகே, ரைட். அப்ப நோட் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். ஏ லெவல் ஜியோகிரபி இது. விருத்தி அடைந்து வரும் வளையம் அல்லது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்று சொல்ற அந்த மாதிரி கேட்டகரியில ஆசியாவும் வரும், ஆப்பிரிக்காவும் வரும், லத்தீன் அமெரிக்காவும் வரும். சரியா? ரைட். இப்ப அப்படியே நான் பர்பிள் கலருக்கு போறேன். இப்ப பர்பிள் கலர்ல என்ன நடக்குது என்று சொன்னா, எஸ், அடைந்தது. குட் ருக்கையா. ரைட். ருக்கையா, அதுக்கு என்ன சொல்ற ருக்கையா? அந்த குயிக்கா ஆன்சரை வந்து புடிச்சு கொள்ற ஆக்களுக்கு என்ன சொல்ற? கட்பூரமா? ருக்கையா ஒரு கட்பூரம் அப்படியா? சரியா? சோ இப்ப பர்பிள் கலர்ல கட்பூரம் தானே? ஆ. அப்ப அதுக்கு பேர் என்ன? எனக்குன்னா தெரியா? கட்பூரம். கட்பூரம் மாதிரி பிடிச்சு கொள்ற. சரி, ருக்கையா பாப்போமே கட்பூரமா என்ன பூரம் சொல்லி. சரி. இப்ப பர்பிள். வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஓஷானியா, இது மூணுமே வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அடைந்த வலயம். சரியா? அப்ப இது நல்ல பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும். ஏன் இது எடுக்கணும்னா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல இப்படிதான் போடுவாங்க. சரிடா? பாருங்க. அதிகம் விருத்தி அடைந்த நாடுண்டா மைண்டுக்குள்ள வரணும். ஓகே, இது அபிவிருத்தி அடைந்த நாடை தான் குறிக்குது. குறைவாக விருத்தி அடைந்த நாடு என்று சொன்னா மைண்டுக்கு வரணும். ஓகே, இது அடைந்து வறுமை தான் குறிக்குது. ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல அப்படித்தான் போடுறது. சரியா? நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். பாருங்க, அதிகம் விருத்தி, குறை விருத்தி.
பாருங்க, விருத்தி அடைந்து வரும் உலகம், விருத்தி அடைந்த உலகம். சோ விருத்தி அடைந்து வரும்னு சொன்னா அபிவிருத்தி அடைந்து வரும், விருத்தி அடைந்தன்னு சொன்னா அபிவிருத்தி அடைந்தது. சோ அங்கிங்க சுத்தி கடைசிக்கு எக்ஸாம் பேப்பர்ல வந்து முடிக்கிறது, விளங்குதா? சோ இது வந்து மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும், இது மாறப்படாது. சரியா? ஏன்னா இதுக்குள்ளுக்கும் நிறைய விஷயம் இருக்கு, இதுக்குள்ளுக்கு எக்ஸாம் பேப்பர்ல ஒவ்வொரு பேட்டர்ன்ல கேள்வி வரும், அதெல்லாம் நாங்க பிராக்டிஸ் எடுத்துக்கொண்டு தான் போவோம். சரியா? ஜஸ்ட் தியரி கிளாஸ் இல்ல, தியரி வித் பேப்பர் கிளாஸ் இது. சரியா? சோ அதெல்லாம் நல்லா டீட்டெயிலா பார்த்துக்கொள்ளணும். ஓகே. அப்ப பர்பிள் கலர்ல என்ன அடைந்தது, இதை நல்ல மைண்டுக்கு ஏத்திக்கொள்ளுங்க. இப்ப 1 மினிட் டைம் தாரேன், அப்படியே ஏத்துங்க. ஆசியா ஓகே, லத்தீன் அமெரிக்கா ஓகே, ஆப்பிரிக்கா ஓகே, அடைந்து வரும் அல்லது விருத்தி அடைந்து வரும், அபிவிருத்தி அடைந்து வரும். அடுத்தது ஓஷானியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, இது அடைந்தது. மைண்டுக்குள்ளுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சொன்னேன் தானே, எங்க எங்கட சது சொன்னேன் தானே, கற்பூரம்ண்டு டன்னா. சரியா? இப்ப ருக்கையாக்கு புதிய பேர் வந்திருக்கு, ருக்கையா. சரி, கற்பூரம். சரி, டன். ரைட். ஓகே ஃபைன், இது கிளியர் தானே? ரைட். அப்ப இதுதான் விஷயமே. ருக்கையா உங்களோட தாத்தா கிட்ட சொல்லுங்க. ருக்கையோட அக்காவும் என்கிட்ட படிச்சவ, இப்ப எம்ஐடி செய்யறா, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. சரி, 23 ஏ லெவல் பெஞ்ச், ரிஸ்லா. தாத்தா கிட்ட சொல்லுங்க, அடிச்சுட்டாண்டு. ஓகே ஃபைன். இப்ப கிளியர் தானே, விளங்குது தானே? அப்ப இது நல்ல மைண்ட்ல ஏறிக்கொள்ளணுமே. இப்ப நாங்க இந்த அடுத்த பாட்டுக்கு வந்து போவோம். இது சொன்னது எதுக்குன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு வளையம் தெரியணும், அந்த வளையத்துல இருக்கக்கூடிய பிரகதிகள் தெரியணும், அது அபிவிருத்தி அடைந்ததா அடைந்து வருமான்னு எங்களுக்கு ஐடியா எடுக்கணும். சரி. இப்ப உலக சனத்தொகை பருமனுக்கு நாங்க வருவோம். இதை நான் லேட்டா திரும்பவும் சொல்லுவேனே, திரும்பவும் கொஷன்ஸ் கேட்பேன், நல்லா ஆன்சர் பண்ணணும். ரைட். இப்ப உலக சனத்தொகை பருமன் முதல் 10 நாடுகள்னு சொல்றது இது கைட் நோட்ஸ். ஓகே. கைட்ல 2015ஆம் ஆண்டும் 2050ஆம் ஆண்டும் எங்களுக்கு தந்திருக்குது. ஸோ அதுல என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி போன கிளாஸ் சொன்னேன், சனத்தொகை பத்தி எக்ஸாம்ல கேள்வி கேட்கிற நேரம் 3 வகையில எக்ஸாம்ல வரும். ஃபைனல் எக்ஸாம் உங்களோட டேர்ம்லையும் வரும். ஓகே. ஒன்று வந்து இந்த மாதிரி அட்டவணை தருவாங்க, இன்னொன்று என்ன செய்வாங்க, ஏதாவது வரைவு கிராஃப் வந்து தருவாங்க, இன்னொன்று சும்மா எழுத்து வடிவத்துல 4 கொஷன் போட்டு விடுவாங்க. 3 பேட்டர்ன் இருக்கு: அட்டவணை, வரைவு, எழுத்து வடிவம். சரியா? எக்ஸாம்ல அப்படிதான் சனத்தொகை வரும், இந்த 3ல ஏதாவது. சோ இப்ப இந்த சார்ட் வந்து அட்டவணை. அட்டவணையை கவனிங்க. 2015ஆம் ஆண்டு உலக சனத்தொகை, நிறைய மக்கள் இருக்கக்கூடிய டாப் 10 நாடுகள், 2050ல எதிர்பார்க்கக்கூடிய டாப் 10 நாடுகள் தரப்பட்டு இருக்கு. சரி. இப்ப இதுல என்ன விஷயம்னு சொன்னா, எங்களுக்கு இதை பார்த்து கொண்டு முனைப்பான அம்சங்கள் சொல்ல தெரியணும். முனைப்பான அம்சங்கள் கவனிங்க, எழுதி கொள்றேன். முனைப்பான அம்சங்கள் எங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏது சொல்ல தெரியணும்னு சொன்னா, எங்களுக்கு எக்ஸாம்ல ஏதாவது ஒரு வரைவு அட்டவணை அந்த மாதிரி தந்துட்டு கொஷன் ஒன்று கேட்பாங்க. மேற்காணப்பட்ட அட்டவணையில் இனங்காணக்கூடிய முனைப்பான அம்சங்கள் 2ஐ குறிப்பிடுக. சரியா? மேல் காணப்படும் வரைவில் அவதானிக்கக்கூடிய முனைப்பான அம்சங்கள் 4ஐ குறிப்பிடுக. முனைப்பான அம்சம்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸாம்ல கொஷன் கேட்பாங்க. முனைப்பான அம்சங்கள்ட தெளிவாக தெரிகிறதுன்னு வச்சுக்கொள்ளேடும். அப்படி பார்த்ததும் முக்கியமான அம்சம் என்ன என்று சொல்றது, அதுதான் முனைப்பான அம்சம். இப்போ ஒரு சார்ட் எக்ஸாம்ல தந்துட்டு முனைப்பான அம்சம் கேட்டாங்கண்டா, அந்த சார்ட்ல பார்த்ததும் ஓகே, இது முக்கியமான பாயிண்ட், என்ன இந்த சார்ட்லயே இதுதானே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியக்கூடியது தான் முனைப்பான அம்சம். சரி, அதை பார்த்ததும் உங்களுக்கு தெரியும், ஓகே இது இம்பார்ட்டன்ட், இப்படி நடந்திருக்கா, இந்த சார்ட்ல இப்படியான வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடியா எடுக்கக்கூடிய அம்சங்கள் முனைப்பான அம்சம். சரியா? ரைட். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இதை ப்ராக்டிஸ் எடுக்க போறோம் இப்பவே. அப்ப நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நான் நினைவுன்னு தான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு அதுக்கு வாய்க்கு வருது இல்லையே, நினைவு தான் நான் சொல்றேன். நினைவுண்டு யாரும் சரி யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றவங்க இருக்கா? ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. உமைரா இனி அக்குரன பாட்டியே உமைரா யூஸ் பண்றாய்க்கும், அண்ணனோ யூஸ் பண்றதானே. சாரி. ஓகே. அப்போ ஓகே.
ரைட். அப்ப பிரச்சனை இல்லை. நான் நெனோ நெனோன்னு சொல்ற நேரம் எனக்கு என்னடா இது நெனோ இது ஓகேயா அப்படின்னு ஒரு குழப்பம் வார எனக்கு மாத்தி கொள்ளே இயலாது. ஓகே மின்ஹோம் அக்குரனையா ஓகே அப்ப நாங்களா அக்குரனை டீஸ் என்ன எனக்கு நெனோ தான் வாரது. சரியா? ஓகே ஃபைன். அப்ப நெனோ பிரச்சனை இல்லையே, நெனோ வச்சு கொள்ளுங்க. முனைப்பான அம்சங்கள் எக்ஸாம்ல வந்து வாரது. அப்படி வரும் போது யா ஹைலோ சொல்ல இயலும். வெரி குட், ஹைலோ சொல்ல இயலும். எது கூட எது குறைய அந்த மாதிரி ஐடியா பண்ணி சொல்ல இயலும். இப்ப உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொன்னா, முனைப்பான அம்சங்கள் இரண்டே குறிப்பிடுக நான்கே குறிப்பிடுக எக்ஸாம்ல கேட்டா அது 2 மார்க்ஸ் கொஷன். பொதுவா வந்து 2 மார்க்ஸ் கொஷன்ல தான் அது வாருது. அல்லது சம்டைம்ஸ் 4 மார்க்ஸ் கூட தருவாங்க, முனைப்பான அம்சங்கள் நான்கே குறிப்பிடுகன்னு சொல்லி. பலமையா எக்ஸாம்ல அந்த ஃபுல் செட் கொஷன் இருக்குது தானே, அந்த கொஷன் பேட்டர்ன் வந்து 2 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், அப்படித்தான் 20 மார்க்ஸ் வளமையா வாருது. சில நேரம் மாறலாம். ஓகே. அப்ப முனைப்பான அம்சம் வந்து இப்ப இந்த சார்ட்டை வச்சுக்கொண்டு புத்திஜீவிகள் என்ன நீங்க ஆன்சர் பண்ணுங்க. முனைப்பான அம்சம் என்ன சொல்லுவீங்க இந்த 2 சார்ட்டையும்? இப்ப எக்ஸாம்ல கேட்டிருக்கு, சனத்தொகை பருமன் அடிப்படையில் 2015 2050க்கான 2 அட்டவணைகள் மேலே தரப்பட்டுள்ளன, தந்தாச்சு. இவ்விரண்டு அட்டவணைகளையும் அவதானித்து இவற்றில் இனங்காணக்கூடிய முனைப்பான அம்சங்கள் 2ஐ குறிப்பிடுக. என்ன சொல்லுவீங்க? யாரு சரி? மைக் அன்மியூட் பண்ணி சொல்றேன்னா சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ணேலும் தானே, அந்த ஆப்ஷனை நான் டிசேபிள் பண்ண இல்ல, அன்மியூட் பண்ணேலும். டீச்சர், சனத்தொகை வளர்ச்சி வீதம் அதிகரித்துள்ளது. ஓகே, சனத்தொகை வளர்ச்சி வீதம் அதிகரித்துள்ளது. ஆஹ் இல்ல, சனத்தொகை வளர்ச்சி வீதம் சொல்ல தேவையில்லை. கேள்வி வந்து சனத்தொகை பருமன் தானேம்மா. சோ சனத்தொகை பருமன் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அட்டவணை சனத்தொகை பருமனை தானே குறிக்குது. சோ ஒரு அட்டவணையை பார்த்து அதிலிருந்து பாயிண்ட் எடுக்கிற நேரம் அதை பத்தி சொல்லுங்க, அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. சரியா? டீச்சர், 2015 இந்தியா வந்து சனத்தொகையில வந்து 1314 அளவு வீதம் காணப்பட்டாலும் 2050 வந்து முதல்நிலை வகிக்கிறதாக கணிக்கப்படுது. 1660 மில்லியனாக கணிக்கப்படுகின்றது. ஓகேவா டீச்சர்? ஓகே ரைட். அப்படின்னா நீங்க சொல்றீங்க சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2015 இருந்துட்டு 2050 வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போறதை பத்தி சொல்றீங்க, அதான்? ஓ டீச்சர். யா குட். சரியா? இப்ப நீங்க பார்த்ததுமே உங்களுக்கு கொஞ்சம் இருங்க, செட்லயும் வருது. யா 2050. எஸ். சோ கவனிச்சு கொள்ளுங்க, இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, பார்த்ததும் முக்கியமானது எதுன்னு பாருங்க. இது வந்து சனத்தொகை பருமன் அடிப்படையில் டாப் 10 10 நாடு தானே. அப்ப இந்த 10 நாடுகள் முக்கியமா என்ன வரும் உங்களோட மைண்டுக்கு? ஃபர்ஸ்ட் எது வந்திருக்கு? 2015 எது ஃபர்ஸ்ட், 2050 எது ஃபர்ஸ்ட்? செகண்ட் பிளேசஸ் எப்படி காணப்படுது, மூணாவது இடம் எப்படி இருக்குது, அடுத்து இல்லாத புதிய நாடுகள் வந்திருக்கா, மைண்டுக்கு அதுதான் வரணும். இப்ப நாடுகள் லிஸ்ட் ஒன்று தானே தந்திருக்கு, டாப் நாடுகள், டாப் கண்ட்ரிஸ் தந்திருக்கு. அப்ப இல்லாத நாடு எது சரி 2050 வருதா? ஃபர்ஸ்ட் நாடு தொடர்ந்து ஃபர்ஸ்ட் நாடா இருக்குதா? ஆனா ஃபர்ஸ்ட் 3ல என்ன சரி மாற்றங்கள் இருக்குதா? அதுதான் உங்களோட மைண்டுக்கு இந்த இடத்துல வரணும். சரியா? குட். ரைட். யா ஜெனி விளங்குது தானே? எஸ் ஜெனி. அப்ப அதுதான் இப்ப யாரு லக்ஷனா. இப்ப அவங்க சொன்ன ஆன்சர் ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கண்டா, 2015 இதெல்லாம் சொல்லி காட்டணும் உங்களுக்கு. அந்த அட்டவணைக்கு தலைப்பு தந்திருப்பாங்க, அந்த அட்டவணை எதை குறிக்கிறேன்னு தந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னீங்க தானே, சனத்தொகை வளர்ச்சி வீதம் வேகம் சம்திங், அது சொல்ல தேவையில்ல. இது சனத்தொகை பருமன் அட்டவணை, நாங்க அதோட லிமிட் பண்ணணும் எங்கட ஆன்சரை. அப்ப நாங்க சொல்லணும், உலக சனத்தொகை பருமன் அடிப்படையில் முதல் 10 நாடுகளை நோக்குகின்ற போது நான் சொல்ற அதே வரி சொல்ல தேவையில்ல. நான் சொல்றத நீங்க கொஞ்சம் மாத்தியும் சொல்லேலும், நான் சொல்றதையே டக் டக்னு எழுதவானம். சரியா? யா ஜெனி, நான் இந்த பாயிண்ட சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க ஜெனி. ரைட். அப்ப லக்ஷன் சொன்னது, 2015 சீனா உலக சனத்தொகை பருமன் அடிப்படையில் 1372 மில்லியன் சனத்தொகையை கொண்டு முதலிடம் பெற்ற சீனா, ரைட், இரண்டாவது இடத்திற்கு 2050 தள்ளப்பட்டு இந்தியா முதலிடத்தை வகிக்கின்றது அப்படி சொல்லலாம். அல்லது சீனா முதலிடத்தை 2015 1372 மில்லியன் சனத்தொகையை கொண்டு காணப்பட்டு 2050 முதலாவது இடத்தினை 1660 மில்லியன் சனத்தொகையை கொண்டு இந்தியா வகிக்கின்றது.
இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்ப நீங்க சொல்றது என்ன? சீனா 2015 ஃபர்ஸ்ட், ஆனா 2050 சீனா ஃபர்ஸ்ட் இல்ல, இந்தியா ஃபர்ஸ்ட். அப்படி இல்லையா? நீங்க சொல்லணும் சீனா ஃபர்ஸ்ட் இருந்துட்டு சீனா 2050 செகண்ட் போயிட்டு இந்தியா அந்த இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். சரியா? இப்போ சனத்தொகை வளர்ச்சி வளர்ச்சி வீதம் கூடிக்கொண்டு போறேன்னு யாரோ சொன்னீங்க தானே. நீங்க சனத்தொகை வளர்ச்சி வீதத்தை விடுங்க, நீங்க சொல்லணும் உலக சனத்தொகை பருமனின் முதல் 10 நாடுகளை 2015 2050 ஆகிய 2 ஆண்டுகளை கொண்டு நோக்குகின்ற போது சனத்தொகை பருமனானது படிப்படியாக அதிகரித்து செல்லும் போக்கை சிறப்பாக காணக்கூடியதாக உள்ளது. சனத்தொகை பருமன் அதிகரிச்சுட்டு போகுது. அப்ப வளர்ச்சி சொல்றது இல்ல, சனத்தொகை பருமன் கேள்வி. அப்ப அது அதிகரிச்சுட்டு போகுது. உதாரணத்துக்கு நீங்க ஜென்ரலா வந்து பாருங்க, இந்த ஒவ்வொரு நாடும் சீனாவா இருக்கலாம் சனத்தொகை அதிகரிச்சிருக்கு, இந்தியாவை இருக்கலாம் சனத்தொகை அதிகரிச்சிருக்கு, ஐக்கிய அமெரிக்காவை இருக்கலாம் சனத்தொகை அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்ப பொதுவா சனத்தொகை பருமன் சனத்தொகையின் மொத்த அளவு கூடிக்கொண்டுதானே இருக்கு, அதை சொல்லலாம். ஓகே ஜெனி, நீங்க சொல்லுங்க. உலகின் அதிக குடித்தொகை கொண்ட நாடுகளில் 2015ஆம் ஆண்டை நோக்கும்போது 4வது இடத்தில் இந்தோனேஷியா 256 மில்லியனாக காணப்படுகிறது. அதே 2050ஆம் ஆண்டு போகும்போது 4வது இடத்துல வந்து நைஜீரியா அமைந்திருக்கு. அது வந்து 397ஆக காணப்படுது. இது வந்து சனத்தொகை அதிகரித்ததாக காணப்படுகிறது. கடைசி 2005 இல்ல, கடைசியில சனத்தொகை அதிகரித்ததாக தேவையில்லை. இந்த இடத்துல அந்த பிளேஸை தானே சொல்றீங்க, அந்த பிளேஸை சொன்னாலே ஓகே. அதுல இப்ப எக்ஸாம்ல டேட்டா ஒன்று தரும் போதோ அந்த டேட்டா எல்லாம் யூஸ் பண்ணி சரியா ஒரு பண்பை சொல்லுங்க, அவ்வளவு போதும். சரி, அதை மிச்சம் கஷ்டப்படுத்தி சொல்ல இது போகாதீங்க. ஒரு சில நேரம் இல்லையா முனைப்பான அம்சமாக கருதப்படுகிறது. அப்படி சொன்னா ஓகே. யா முனைப்பான அம்சம்னு சொல்லலாம். அல்லது இப்ப வரிக்கு வரி முனைப்பான அம்சம் சொல்ல தேவையும் இல்ல. இப்ப எக்ஸாம்ல முனைப்பான அம்சங்கள் தானே கேட்டிருப்பாங்க ஜெனி. நாங்க இருந்து கொண்டு எங்களோட ஆன்சர் 2 3லயுமே முனைப்பான அம்சமாக உள்ளது முனைப்பான அம்சமாக உள்ளதுன்னு சொல்ல போக போக எங்களோட டைம் வேஸ்ட் ஆகிற. ஏ லெவல் எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு முக்கியம்னு. ஒரு சொல்லுக்கு கூட நாங்க கணக்கு பார்க்கணும், நாங்க பெஸ்டா ஏ லெவல்ல ரிசல்ட் எடுக்கணும்னு சொன்னோம். ஓகே, அப்ப திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்ல. ரைட். ஓகே, ருக்கையா சொல்ற எத்தியோப்பியா புதுசா வந்திருக்கு. ஓகே, எத்தியோப்பியா புதுசா வந்திருக்கு. எத்தியோப்பியா மட்டுமா, வேற நாடுகளா? கொஞ்சம் பாருங்க. கொங்கோ திரும்ப ரைட், எத்தியோப்பியா வந்திருக்கு, கொங்கோ வந்திருக்கு. ரைட், அப்ப இதை உங்களுக்கு சொல்லலாம். மெக்சிகோ இல்லாம போயிட்டு இருக்கான். ருக்கையா சொல்ற மெக்சிகோ இல்லாம போய் அது அழிஞ்சிட்டுது. அது sorry அழியல்ல, அது இந்த டாப் 10ல இல்ல, அது இல்லாம போயிட்டு திரும்ப வந்து புதிய நாடுகளாக கொங்கோ எத்தியோப்பியா வந்திருக்கு. அது முனைப்பான அம்சம். சோ அதையும் நீங்க சொல்லி காட்டலாம். ரஷ்யா இல்ல, யா அதையும் சொல்லி காட்டலாம். இல்ல இஷ் வந்து டைப்பிங்ல மிஸ் ஆகிருக்கே, அதுதான் மேல அந்த இதுக்கு இன்வெர்டட் கமா கொண்டு வந்திருக்கு. யா ரஷ்யா இல்ல. அப்ப நீங்க சொல்லலாம் 2015 முதல் 10 நாடுகளில் அங்கம் வகித்த ரஷ்யா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் 2050 முதல் 10 நாடுகள் வரிசையில், அல்லது தரவரிசைன்னு சொல்லலாமே. தரவரிசை, தரவரிசைன்னு சொன்னா அந்த பொசிஷன்ஸ். சரி, தரவரிசை படுத்தா தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப தரவரிசைன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். தரவரிசையில் நீக்கம் பெற்று 2050 கொங்கோ எத்தியோப்பியா போன்ற புதிய நாடுகள் நுழைந்துள்ளன, அல்லது புதிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன, அப்படி ஏதாவது சொல்லலாம். ஓகே, ரியலி குட், நல்லா யோசிக்கிறீங்கன்னா. சோ முனைப்பான அம்சத்தை விளங்கி கொள்ளுங்க, இப்படித்தான் யோசிக்கணும். சரியா? அப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் நல்ல. இப்ப சைனா ஒருத்தர் சொன்னீங்க, சைனா இல்லாம இருக்கு, அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்தோனேஷியா 4th இருந்துட்டு 5th ஆகி இருக்கிற ஒரு விஷயம், அதுகளை சொல்லி காட்டலாம். அது முனைப்புல வரும். அதே நேரம் பிரேசிலும் அப்படியா இருக்கு. சொல்லுங்க ஜெனி. பிரேசிலும் வந்து 2015ல 5வது இடத்துல இருந்திருக்கு. 2050 ஆகும்போது அது 7வது இடத்துக்கு போயிருக்கு. சரி சரி, இப்ப ஒவ்வொரு பொசிஷனா பார்க்க தேவையில்ல. ஒவ்வொரு பொசிஷனை பார்த்தா எல்லாத்தையுமே நார்மலாவே நீங்க சொல்லலாம். நைஜீரியா இங்க வந்து இருக்குது, இந்த இடத்துல அது 4க்கு போயிருக்கு. பங்களாதேஷ் 8, இந்த இடத்துல 8ல இருக்கு. அப்படி ஒவ்வொரு பொசிஷனா பார்த்தா எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போயிடும். முனைப்பான அம்சங்கள் 2 கேட்கிறாங்க தானே, 2 லிமிட் பண்ணுங்க. சரியா? அப்ப வண்டி வண்டியா சொல்லலாம், என்ன மாத்தி மாத்தி போடலாம். சும்மாவே சொல்லலாம் இந்தியால இவ்வளவு அளவு, ஐக்கிய அமெரிக்கால இவ்வளவு அளவுன்னு சொல்லி கொண்டு போகணும். சரியா ஜெனி? சோ லிமிட் பண்ணணும். முனைப்பான அம்சம் கேட்டா எது முக்கியம்னு யோசிக்கணும். முக்கியங்களை மார்க் பண்ணினீங்கன்னா உங்களோட ஆன்சர் நல்ல பர்ஃபெக்டா இருக்கும், எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணே. சரியா ஜெனி?
யா இம்பார்ட்டன்ட், அதுதான் டார்கெட், முக்கியம் என்ன. அதை பார்த்ததும் இந்த சார்ட்ல ஒரு பெரிய ஒரு வித்தியாசம், பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு அது. யா ருக்கையா, கற்பூரமே ருக்கையா, சரியா? ஓகே, இதுதான் விஷயம், ரைட்? சோ குடித்தொகை பருமன் ஆல்ரெடி பார்த்தாச்சு தானே. குடித்தொகை பருமன் கண்ட ரீதியா பாத்தீங்க, நாடு ரீதியா. நாட்டுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டுது. என்னையோட ஏண்ட கற்பூரம் அப்படி வச்சுக்கொள்வோம், சரியா? சோ 2015 சைனா ஃபர்ஸ்ட் இருக்கேன்னா, 2050 இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கேன்னா, 2050 இல்ல இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியா இப்ப ஃபர்ஸ்ட் ஆவியாச்சு, சரியா? அதுதான் சொன்னேன், இது கைட் நோட்ஸ், கைட்ல வந்திருக்கிற அட்டவணை. அப்ப மார்க் பண்ணி கொள்ளுங்க. உலக சனத்தொகை அடிப்படையில் இப்ப முதலாவதாக காணப்படக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி. இப்ப சைனாவை தோக்கடிச்சிட்டது இந்தியா, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் தான் வந்து சைனா. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல எம்சிக்யூஸ்க்கு வரலாம். அதை இங்க போட இயலாது, அதை இங்க எப்படி போடுற? இங்க வந்து இந்த அட்டவணை தந்திருக்கு, இந்த அட்டவணையை பார்த்து நீங்க முனைப்பான அம்சம் சொல்லணும், அதுதான் உங்களோட டியூட்டி, சரியா? இதெல்லாம் கொண்டு போய் எனக்கு இந்த அளவு அறிவு இருக்கு, இதுல நீங்க பிழையா கேட்டிருக்குன்னு சொல்லி உங்களோட அந்த அறிவை வந்து அதுல திணிக்க போய் இயலாது. அது அட்டவணை, அட்டவணையை பார்த்து என்ன விளங்குதோ அதை ஆன்சர் பண்ணிட்டு வரணும், சரி? இதுக்கு தான் சொல்ற, கற்பூரம் கொஞ்சம் முந்திரி கொட்டையாவும் இருக்கப்படாது, சரியா? ஓகே ஃபைன். இப்ப வாங்க, குடித்தொகை வளர்ச்சி பருமனோ ஓகேயா? ரைட், பருமன் டன் தானே. இப்ப குடித்தொகை வளர்ச்சி. குடித்தொகை வளர்ச்சி நான் சிம்பிளா ஒரு பாட்டை சொல்லிட்டு நான் இந்த கிளாஸை முடிக்கிறேன், ஏர்லியா முடிக்கிறேன், ரைட்? இப்ப பருமன் தெரியும் தானே, குறிப்பிட்ட பிரதேசத்துல குறிப்பிட்ட காலப்பகுதியில வாழக்கூடிய மக்களின் மொத்த அளவு. அந்த வகையில இப்ப உலகத்துல 8 பில்லியன் சனத்தொகை மொத்த அளவு. 2050 எத்தனை பில்லியன்? ஒன்றை கூட்டுங்க குயிக்கா. 2050 9 பில்லியன். 2100 இன்னும் 2 கூட்டுங்க. நானே 11. கூட்டுங்கன்னு சொல்றேன், என்ன குயிக்கா கூட்டணும், என்ன 11 பில்லியன். இந்த மாதிரி போவும் தானே. அது வந்து சனத்தொகை பருமன். இப்ப இந்த தலைப்பு வந்து சனத்தொகை வளர்ச்சி. இப்ப எங்களோட அளவு தெரியும், உலகத்துல நாங்க எவ்வளவு மக்கள் வாழ்றேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிட்டது. இப்ப இந்த மக்களோட வளர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். அது என்ன வளர்ச்சி? பிசிக்கலி உயர்ந்துட்டு போறது இல்ல. இந்த இடத்துல உள்ள வளர்ச்சி என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல குறிப்பிட்ட காலப்பகுதிகள்ற மக்கள் வந்து கூடோ மேலும் குறையோ மேலும். மக்கள் வந்து அதிகரிச்சு செல்ற போக்கும் காணப்படும், மக்கள் குறைந்து செல்ற போக்கும் காணப்படும். மக்கள் மேபி அதிகரிக்க இயலும். உலகத்துல நிறைய பிறப்பு, உதாரணத்துக்கு நல்ல பிறப்புகள் நிறைய, குழந்தைகள் பிறக்கிற தன்மை அதிகம். அதே நேரம் உலகத்துல இறப்பும் குறைவா இருக்குன்னு சொன்னா, நிறைய பிறக்குறாங்க, பிறந்தவங்க இறக்குறாங்களும் இல்ல, பிறந்தவங்க நல்ல வயசாகும் வரையும் வாழ்றாங்க. அப்படி பிறக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருந்து இறப்புட எண்ணிக்கை குறைவாக இருந்தா அந்த இடத்துல ஒட்டோவா என்ன நடக்கும்? சனத்தொகை வளர்ச்சி இருக்கும், சரியா? அப்ப பிறக்கிற எண்ணிக்கை அதிகம், இறக்குற எண்ணிக்கை குறைவாக இருந்தா சனத்தொகை வளர்ச்சி அதிகரிக்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரம் சப்போஸ் வச்சுக்கொள்ளுங்களே, பிறக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, ரைட்? நிறைய புள்ள பிறக்குறாங்க, நிறைய பர்த் நடக்குது அந்த குறிப்பிட்ட நாட்டுல குறிப்பிட்ட பிரதேசத்துல. அதே நேரம் இறப்பும் அதிகமா இருக்கு, நிறைய தொற்று நோய் வரையிலும், சாப்பாடு இல்ல, போஷாக்கான உணவு இல்ல, சுகாதார வசதி இல்ல, நிறைய பிள்ளைகள் வந்து இறக்கேலும், பிள்ளைகள் பெரியவங்களாகி வயசானவங்க எல்லாருமே இறக்கேலும். சுகம் இல்ல. சாரி அது சோமாலியா எத்தியோப்பியா எல்லாம் சொல்லலாம், ரைட்? சோ பிறப்பு அதிகம், இறப்பும் அதிகமாக இருக்குன்னு சொன்னா சனத்தொகை வளர்ச்சி குறையும், விளங்குதா? வளர்ச்சி ஒன்று இருக்காது, மக்களுடைய எண்ணிக்கை பெருக பெருகத்தான் சனத்தொகை வளர்ச்சி அடையும். அந்த நேரத்துல பிறக்கிற அளவு மாதிரி இறப்பும் குறைகிற நேரம் தான் வளர்ச்சி ஒன்று இருக்கும், சரியா? அதே நேரம் பிறக்கிற எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு, நிறைய புள்ள பிறந்தாலும் இறக்குற எண்ணிக்கை குறைவாக இருந்தா வளர்ச்சி குறையும். இது நான் பி லெட்டர், இ லெட்டர், வா லெட்டர் எல்லாம் போட்டு இருக்கிறது உங்களுக்கு ஈஸிக்காக, சரியா? இத போய் எக்ஸாம்ல எழுதி வைக்கிறது இல்ல. எக்ஸாம்ல பி அம்புக்குறி மேல இறப்பு கீழே அப்படியெல்லாம் போட்டு வைக்கிறது இல்ல. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு விளங்கி கொள்றதுக்காக போட்டது, சரியா? அப்ப இந்த இடத்துல பி லெட்டர் ஃபோர் பிறப்பு, இ லெட்டர் ஃபோர் இறப்பு, வா லெட்டர் ஃபோர் வளர்ச்சி, சரியா? வளர்ச்சி.
வறட்சின்னு வந்தது, வளர்ச்சியே. ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷனும் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப பிறப்பு அதிகமாக இருந்து இறப்பு குறைஞ்சா நல்ல வளர்ச்சி இருக்கும்னு பார்த்தோம். அதே நேரம் பிறப்பு அதிகமா இருந்து நிறைய பேர் இறந்தாங்கண்டா வளர்ச்சி குறையும் பார்த்தோம். இப்ப நான் இப்படி சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. பிறக்குறவங்க குறைவா இருக்கிறாங்க, இறப்பு குறைவா இருக்கு, வளர்ச்சிக்கு என்னவா? குடிவரவு இப்ப நாங்க இதுல பார்க்க தேவையில்லை ஜெனி, சரியா? குடிவரவு, இடப்பெயர்வெல்லாம் அடுத்து வரும். ஸோ இந்த ஃபார்மேட்ல இப்படித்தான் படிக்கணும், சரியா? வளர்ச்சிக்கு என்னவாகும்ன்றது தான் கேள்வி. முதியோரை பத்தி நான் கேட்க இல்ல. பிறப்பு குறைவோ இறப்பு குறைவோ வளர்ச்சிக்கு என்னவாகும்? இல்ல, வளர்ச்சி கூடுமா குறையுமா அந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த இடத்துல வளர்ச்சி சமப்படும், நிலையாக காணப்படும், அது தேவையில்ல. வளர்ச்சி கூடுமா குறையுமா? வளர்ச்சி குறையும். அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, சரியா? சோ பிறப்பு குறைவு, இறப்பும் குறைவு, பட் பிறக்கிற எண்ணிக்கையே குறைவாகத்தானே இருக்கு. அப்ப பெரிய ஒரு வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி குறையும், சரியா? இந்த மூணு சமன்பாடும் முக்கியம், ரைட்? இந்த மூணு சமன்பாடு எந்த அளவு முக்கியம்டா, இந்த மூணு தெரிஞ்சிருந்தா எத்தனையோ 6 மார்க்ஸ் சனத்தொகை வளர்ச்சி சம்பந்தமான கேள்விக்கு குயிக்கா ஆன்சர் பண்ணேன். நாங்க பிராக்டிஸ் எடுப்போம். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க. பிறப்பு அதிகம் இறப்பு குறைவு, வளர்ச்சி அதிகம். பிறப்பு அதிகம் இறப்பு அதிகம், வளர்ச்சி குறைவு. பிறப்பும் குறைவு இறப்பும் குறைவா இருந்தா வளர்ச்சி குறைவு. இந்த ஈக்குவேஷன் நினைவு வச்சுக்கொள்ளணும். நான் அடுத்த கிளாஸஸ்ல இதை கேட்பேன், சரியா? இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வாங்கலே. இப்ப குடித்தொகை வளர்ச்சின்னா தெரியும் தானே, குறிப்பிட்ட பிரதேசம் குறிப்பிட்ட காலப்பகுதியில அந்த சனத்தொகையோட எண்ணிக்கையில அதிகரிப்பும் நடக்கலாம் குறைவும் நடக்கலாம், அது சனத்தொகை வளர்ச்சி. அல்லது சனத்தொகை வளர்ச்சின்னு சொல்றது குடித்தொகை அதிகரித்தல் தான் அப்படின்னு சொல்லி சில நோட்ஸ் இருக்கு. ஆனா அது அவ்வளவு பொருத்தம் இல்லை. குடித்தொகை வளர்ச்சின்னு சொன்னாலே அந்த வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கலாம், வளர்ச்சி குறைவாகவும் இருக்கலாம். எக்ஸாம்ஸ்ல அப்படித்தான் கேள்வி வருது. அப்போ ஒரு குடித்தொகை வளர்ச்சி, அதாவது பாப்புலேஷன் growth அப்படின்னு பார்க்குற நேரம், அந்த பாப்புலேஷன் growthல ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும், சரியா? மேலே ஏறோ மேலும் அது சனத்தொகை வளர்ச்சி அதிகரித்தல்னு சொல்லுவோம், கீழே இறங்கோ மேலும் அது சனத்தொகை வளர்ச்சி குறைதல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயமும், வளர்ச்சி அதிகரித்தல் வளர்ச்சி குறைதல், பிறப்பு இறப்புல தங்கி இருக்கிற விஷயத்த பார்த்து கொள்ளுங்க. அடுத்து ஜெனி சொன்ன இடப்பெயர்வு, அது இப்ப தேவையில்ல. இப்ப இதை ஒரு ஃபார்மேட்ல போறேன், சரியா? இது இப்படித்தான் படிச்சு தரணுன்ற ஒரு மெத்தட் இருக்கு எனக்கு, அதுபடி நான் சொல்லி கொண்டு போறேன். அதை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. இடப்பெயர்வு பாட் பிறகு வரும். இடப்பெயர்வை இதோட எப்படி தொடர்பு படுத்துறேன்னு சொல்லி அதை பிறகு பார்ப்போம். ஓகே, ரைட், தட்ஸ் இட். ஸோ இப்போ உலக சனத்தொகையில பாருங்க, உலக குடித்தொகை ஆரம்பம் தொடக்கம் சிறிய அளவான அதிகரிப்பு போக்கும் 1750 பின் வேகமான அதிகரிப்பு போக்கும் காணப்பட்டது. அதாவது இப்போ உலகத்தை எடுத்துக்கொள்வோமே, இப்ப நான் நீங்க யாருமே இல்லை, கற்பனை பண்ணுங்க. நான் நீங்க யாருமே இல்லை, பல பல என்ன சொல்ற பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்ட காலம், சரியா? ஸோ அந்த கால பகுதியில மனிதர்கள் இருந்திருப்பாங்க. அப்ப எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நார்மலா எங்களுக்கு தெரியும், எங்கட வீட்ல எல்லாம் நிறைய பிள்ளைகள் பிறக்குறாங்களா? எங்கட தாத்தா பாட்டி எல்லாம் கம்பேர் பண்ற நேரம், ஒப்பிடுற நேரம் நிறைய புள்ள பிறக்குறாங்களா? இல்லைன்னா இப்ப அப்ப பொதுவா என்ன நடக்குது? இப்ப பிறப்பு குறைவு. அது சும்மா நாங்க எங்களை யோசிச்சாலே எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க சும்மா இப்ப எங்களோட ஃபெமிலிஸ எல்லாம் யோசிச்சாலே எங்களுக்கு தெரியும், ஓகே, பிறப்பு குறைவா தான் இருக்குண்டு. ஆனா ஆதி காலத்துல, பழைய காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிறப்பு நிறைய இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிறப்புக்கான கட்டுப்பாடுகள் இல்ல, சரி, அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் பத்தின பயம் இல்ல. இப்ப நிறைய புள்ள பிறந்தா எப்படிடா இத ஸ்கூல் அனுப்புற, எப்படி சம்பாதிக்கிற, பணம் போதுமா, பெரிய கன்ஃபியூஷன் தானே இப்ப இந்த காலம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லைன்னா, இப்ப எங்கட உம்மாக்கெல்லாம் 7 புள்ள இருந்திருக்கு. எங்கட உம்மாக்கு 3 பிள்ளைகள் தான் இருக்கு. அப்ப ஜென்ரலா என்ன நடக்குது, அந்த பிறப்புட லெவல்ஸ் சும்மா எங்களை வச்சு பார்த்தாலே குறைவா தான் இருக்கு. சில நேரம் நிறைய, அப்போ ருக்கேட வாப்புமாக்கு 13 புள்ள, 16, நதா சீரியஸ்லி 16 வாப்புமாக்கு. ஓ டீச்சர். அப்போ 16 விட கூடிய ரெக்கார்ட் எனிவன் இருக்கா? 16 விட கூட யாரு? சரி, நதாட ஃபெமிலி ரெக்கார்டை முறியடிங்க பாப்போம்.
16 சீரியஸ்லி? ஓ, யாரும் இல்லையா? சரி ஹிஷ்மா, மாஷா அல்லா, மாஷா அல்லா தான். யாரு 16 கூடன்னா? அப்போ ரைட். எத்தனை எத்தனை ஜென்ஸ் எத்தனை லேடிஸ் இருக்கிறாங்க? அப்போ உங்களோட உங்களோட வாப்பா எத்தனாவது புள்ள உங்களோட வாப்புமாக்கு? வாப்பா 12. அப்போ சரி, கண்ணூர் வந்துடாம சரி, எந்த கண்ணூர் ஒன்றே போதுமே இருக்கும். எல்லாரும் மாஷா அல்லா சொல்லிக் கொள்ளுங்க. டெமில் வாப்பா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. உயிரோட தனி என்ன? உயிரோட உயிரோட தைக்கு வாப்பா. அதுதான் மாஷா அல்லா சொல்றேன். சரியா? தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மாஷா அல்லான்னு சொன்னா வந்து கண்ணூரை விட்டு பாதுகாக்க சொல்றது. ஓகே, கண்ணூர்னு சொல்லுவோம், திருஷ்டின்னு சொல்லுவோம், அதுக்காக மாஷா அல்லா அப்படி சொல்லணும். சரியா? ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிக் கொள்ளுங்க. சரி, இந்த கிளாஸ்ல திருஷ்டி பற்றுமோ தெரியா? ஓகே, ரைட். கவனிச்சு கொள்ளுங்க. சோ உலக சனத்தொகை வளர்ச்சி காலகட்டம் வந்து 2. அப்ப ஆரம்ப காலம் பழைய காலத்துல வந்து நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்கும். சரி, இப்ப மாஷா அல்லா சொல்ல தொடங்கினா முடிக்குங்களா இந்த கூட்டம்? வாங்க வாங்க படிப்போம் இப்ப. ரைட், போதும். அதுதான் வாப்போமாக்கு அவா. ஓகே, இஷ்மா வாப்போமாக்கு மாஷா அல்லா. என்ன ஹிஷ்மா இது இப்படி கவுண்டர் அடிக்கிறீங்க? சரியா? ஓகே, ரைட். இப்ப கம் டு த பாயிண்ட். இப்ப அப்ப ஆதி காலத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, பிறப்பு வந்து நல்லா இருந்திருக்கும், பிறப்பு அதிகமாக இருந்திருக்கும். சரியா? அதே நேரம் இப்ப நிறைய பிள்ளைகள் பிறந்தாலும் இப்ப அந்த காலம் ரைட். இப்ப நதாட வாப்புமாவை விட்டுட்டு நான் கதைக்கிறேன். சரியா? நதாட வாப்புமாவை தவிர நாங்க ஜென்ரலா வேற ஆக்களை பார்த்து கொள்ளுவோம். சோ ஜென்ரலா என்ன நடக்கும்னா, நிறைய பிறந்தாலும் அவங்களுக்கு அந்த சுகாதார வசதிகள் இல்ல, போஷாக்கான உணவு முறை தட்டுப்பாடு, அந்த பெரிய அளவு அந்த கல்வி விஞ்ஞான தொழில்நுட்பம் இல்ல, டெக்னாலஜி போதாது. அப்படியான சந்தர்ப்பத்துல பிறப்பு அதிகமாக இருந்து இறப்பும் அதிகமாக இருந்திருக்கும். சரியா? அப்ப மனித விருத்தி தொடக்கம் 1750 வரையான காலகட்டம் சொல்லப்படுது பிறப்பும் அதிகம் இறப்பும் அதிகம்னு சொல்லி. சரியா? அதுதான் நீங்க பாருங்க, பிறப்பு இறப்பு ஷார்ட் ஃபார்ம், பி லெட்டர் அப், இ லெட்டர் அப். சரியா? சோ இது ஷார்ட் ஃபார்ம். அதுக்கு அடுத்து 1750 இருந்து இப்ப வரையும் பொதுவாக பார்க்கிற நேரத்துல சனத்தொகை வந்து மெதுவான வளர்ச்சியை தாண்டி இப்ப சனத்தொகை வேகமா வளர்ச்சி அடையுது. உலகளாவிய ரீதியில் சும்மா ஒட்டுமொத்த உலகமா பொதுவா உலகம்னு பார்க்கிற நேரத்துல 1750 இருந்து இப்ப வரையும் உலக சனத்தொகை வேகமா வளர்ச்சி அடையுது. அதாவது நான் கிராஃப் ஒன்று கீறி கொண்டேன்டா, இந்த குட்டியா கிராஃபை கவனிங்க. அடுத்து நான் கிளியரான கிராஃப் காட்டுறேன். 1750 வரையும் வந்து சும்மா நத்த வேகம். ஓகே, மெதுவா சனத்தொகை வளர்ச்சி. ஏன்னா பிறப்பும் அதிகம் இறப்பும் அதிகம். அதுக்கு அடுத்து வந்து பிறப்பு அதிகம் இறப்பு குறையுது 1750க்கு பிற்பட்டு. சோ சனத்தொகை வளர்ச்சி மிக பிரம்மாண்டமா காணப்படுது. சரியா? அதுதான் இந்த இடம். பிறப்பு அதிகம் இறப்பு குறைவாக காணப்படுது, சனத்தொகை வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கு. சரி, சோ இது வந்து 2 பாயிண்ட். இது கைட்ல உள்ளது. ஆனா கைட்ல உள்ளது மட்டும் போதாது, இதை தவிர இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்கு. அதை நாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். இது உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தந்திக்கிற மேப். ரைட் ரைட். ஸோ சனத்தொகை வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, இந்த இடத்துல சனத்தொகை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. இந்த நோட்டை ரீட் பண்ணுங்க. உலக சனத்தொகை வளர்ச்சியானது நீண்ட காலமாக ஒரு மந்தமான போக்கு காணப்பட்டு பின் குறுகிய காலத்தினுள் துரித வளர்ச்சியுடன் புதிய ஒரு பாதையில் புகுந்துள்ளது என கூறலாம். சரியா? சோ இதை வந்து ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு அடுத்து சனத்தொகை வளர்ச்சியோட ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து இப்ப நான் சொல்லல. ஓகே, மேபி இது ஒரு நோட்ல இருந்து எடுத்த பிக்சர் உண்டு. சரியா? என்ன நோட்னு எனக்கு மறந்து, ஒரு நோட் ஒன்ல இருந்து எடுத்தேன். நீங்க ஜென்ரலா இதை பாருங்களேன், இதை மட்டும் பாருங்க, இதோட நான் கிளாஸ் முடிப்பேனே. ரைட். இப்ப சனத்தொகை வளர்ச்சியில பிறப்பு இறப்பு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க. இப்ப இது வந்து கைட், இது எம்சிக்யூக்கு வரும். நான் கைட்னு சொல்ற நேரம் சிலதை நான் எம்சிக்யூக்கு வரும்னு சொல்லுவேன். அதை நீங்க எம்சிக்யூக்கு பிராக்டிஸ் எடுத்து கொள்ளணும். இந்த சார்ட்டை பாருங்க. 1804 காலப்பகுதியில உலக சனத்தொகை பொதுவா சொல்லப்படுது 1 பில்லியன். சரியா? 1804க்கு முற்பட்ட பழைய காலத்துல உலக சனத்தொகை ஒரு அண்ணளவு 500 மில்லியன் இருந்திருக்கும்.
இருக்கும் மொத்த உலகத்துல எல்லா வகையான கண்டங்கள்ல இருந்தும் கவுண்ட் எடுத்தா எண்ணிக்கை எடுத்தோம்னு சொன்னா ஒரு 500 மில்லியன் சனத்தொகை தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 1/2 பில்லியன். சரியா? ரைட். சோ ஏன் அவ்வளோ குறைவுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பிறப்பு அதிகம் இறப்பு அதிகம். அப்ப பிறக்குறாங்க நிறைய பேர், அதே நேரம் இறக்குறாங்க. சோ சனத்தொகையோட அளவு பெரிய அளவு இருந்திருக்காது. 1804 இருந்து ஒரு சனத்தொகை கணக்கெடுப்பு சிஸ்டம் ஒன்றுக்கு பிறகுதான் நோமலா பாக்குறாங்க உலக சனத்தொகையில எவ்வளோ ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்லி. 1804 சனத்தொகை 1 பில்லியனா இருக்குது. சரியா? திரும்ப 1927 சனத்தொகை 2 பில்லியனா மாறுது. 1959 3 பில்லியனா மாறுது. 1974 4 பில்லியன், 87 5, 99 6, 2011 7. சோ உலக சனத்தொகை 7 பில்லியனாக வளர்ச்சி அடைந்த காலப்பகுதியின் எக்ஸாம்ல கேட்டால் ஆன்சர் 2011. சரியா? அதுதான் இது. அதே மாதிரி எக்ஸாம்ல இன்கேஸ் 1804 காலப்பகுதியில் உலக சனத்தொகையோட அளவு கேட்டால் ஆன்சர் 1 பில்லியன். சரியா? இதை விளங்கி கொள்ளுங்க. ரைட். சோ இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு டேட்டா இருக்கு, இது கைட் டேட்டா. இது ஒவ்வொரு வருடத்திலையும் சனத்தொகையின் அளவு தரப்பட்டு இருக்கு. இப்ப நடுவுல பாருங்க, சனத்தொகை வளர்ச்சி அடைய எடுத்த காலம் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது தானே. அந்த காலத்தை பாருங்க, அது என்னன்னு சொன்னா கிரீன் யூஸ் பண்றேன் பாருங்க. 1804 உலக சனத்தொகை 1 பில்லியனா இருந்துட்டு 1927 கிட்டத்தட்ட 1804 இருந்து 1927க்கு 123 வருஷம். சரியா? 123 வருஷம் பிடிச்சிருக்கு 2 பில்லியனா மாறுறதுக்கு. அப்ப 1 பில்லியன் உலக சனத்தொகை அடுத்த நம்பர் 2 பில்லியனாக மாறுறதுக்கு 123 வருடங்கள் எடுத்திருக்குது சனத்தொகை அதிகரிக்கிறதுக்கு. அடுத்து 1927 2 பில்லியன் தானே. 1927 2 பில்லியனா இருந்த சனத்தொகை 1959 சனத்தொகை 3 பில்லியனா மாறுறதுக்கு 32 வருடம் எடுத்திருக்கு. 32 வருடம். சரியா? அதுதான் விஷயம். திரும்ப 1959 இருந்து 1974 காலப்பகுதி 15 வருஷத்துல உலக சனத்தொகை 4 பில்லியனாவே இருக்கு. திரும்ப 13 வருஷத்துல உலக சனத்தொகை 5 பில்லியனா மாறி இருக்கு. சோ இப்படி என்ன நடந்திருக்குன்னு சொன்னா உலக சனத்தொகை கூடுறதுக்கு எடுக்கக்கூடிய காலம் குறைஞ்சு இருக்கு. பாருங்க, 123 வருஷம் எடுத்துட்டு பிறகு இந்த இடத்துல 2011 12 வருடம் எடுக்கிற நிலைக்கு உலக சனத்தொகை வந்திருக்கு. அப்ப மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? உலக சனத்தொகை ஒவ்வொரு பில்லியனாக அதிகரிப்பதற்கு எடுக்கக்கூடிய காலம் குறைவாக இருக்கு. அவ்வளோ விரைவாக சனத்தொகை வளர்ச்சி நடந்திருக்கு. சனத்தொகை வளர்ச்சியோட விரைவு அதிகம். அதுதான் உங்களுக்கு இந்த சார்ட்ல காட்டுறது. இங்க பாருங்க, சனத்தொகை வளர்ச்சி இந்த இந்த காலப்பகுதியில மிக விரைவான வளர்ச்சி காணப்படுது. எடுக்கக்கூடிய காலம் போக 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 என்ன நடந்திருக்கு? குறைஞ்சு கொண்டு போயிருக்கு. பாருங்க அந்த கெப்ஸ். ரைட். 32 வருஷம், 15 வருஷம், 13 வருஷம், 12 வருஷம் போக போக எடுக்கக்கூடிய காலம் குறைவடைஞ்சிருக்கு. சரியா? அப்ப இத ஜெனரலா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. MCQ பாயிண்ட்ஸ். குறைஞ்சு கொண்டு இருக்கு. எடுக்கக்கூடிய காலம் குறையுது. சனத்தொகை வளர்ச்சியோட வேகம் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகள அதிகரிச்சு காணப்படுது அப்படின்னு சொல்றது. குட் ருக்கையா. தட்ஸ் இட். சோ இதுவரையும் கிளியரா? ஓகே, இதுவரையும் கிளியர். ரைட். குரூப் லிங்க் ஷேர் பண்றது இல்ல. குரூப் லிங்க் நான் பண்ண மாட்டேன். நீங்க வேணும்னு சொன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சேனல்ல பொதுவா இருக்கிறீங்களா எல்லாரும்? சேனல்ல அப்டேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அடுத்த கிளாஸ் ஜூலைல பெய்ட் கிளாஸ் தான் போகும். பெய்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று தாங்க. நான் அந்த குரூப் ஒன்று இருக்குது தானே, எங்களோட காமன் குரூப், அதுல நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன். அல்லது நீங்க சேனல்ல ஜாயின் ஆகி கொள்ளுங்க. அதுல இருந்து உங்களுக்கு குரூப் லிங்க்ஸ் மேபி வரும். அதுல விருப்பமானவங்க ஜாயின் ஆகி கொள்ளுங்க. ரைட். டவுட் ஒன்று இருக்கு. புதுசா ஜாயின் ஆவினா ஓல்ட் யூனிட்ஸை இப்படி கவர் பண்றேன். வெரி குட். நோஹா, என்ன தெரியுமா, எங்களோட கிளாஸ்ல பெய்ட் ரெக்கார்டிங் அவைலபிள். அதாவது எத்தனை வருஷ ரெக்கார்டிங்ஸும் எங்களோட கிளாஸ்ல இருக்கு. பெய்ட் ரெக்கார்டிங் எடுத்து படிக்கலாம்.
சரி, இப்ப மே மந்த் தானே மிஸ் ஆகுது, ஒரே ஒரு மந்த் தானே மிஸ் ஆகுது, ஜூன்ல கொஞ்ச நாள். ஓகே, ஸோ அதுக்கு பெய்ட் ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ அதுக்கு தேவைன்னு சொன்னா எனக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்ஸ் நடக்கிற கிளாஸ்ல இப்ப ஆஷிஃபா சது, நான் எப்ப எக்ஸாம் சொன்னேன் உங்களுக்கு? 2028 ஏ லெவல் ஜியோகிராஃபிக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்கிறேன்னு சொன்னேன். டேட் சொன்னேனா? என்ன மந்த்? நெக்ஸ்ட் மந்த் 20th. ஓகே, இல்ல ஜூலை சொல்லியிருக்க மாட்டேன், ஆகஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். ஜூலை சொன்னேனா? ஜூலை வந்து ஜூலையா சொன்னேன். ஓகே ஓகே, ரைட். அப்ப ஜூலை கடைசியில மாதிரி எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து மிஸ் ஆகின அந்த மே மந்த்ல எல்லாம் நடந்தது, அந்த பார்ட்ல இருந்தா எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கும், எக்ஸாம் பேப்பரை நான் கரெக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பிழை என்ன நடக்கிறேன்னு எல்லாம் சொல்லி நான் சொல்லி தருவேன். அதுக்கு மாதிரி நீங்க நான் சொல்ற மாதிரி படிச்சு கொண்டு போகணும். சரியா? அதுதான் எங்களோட கிளாஸ்ல செய்ய வேண்டியது. ஓகே, ரைட். ஓகே தானே? ஃபைன். யா, 23ல இருந்து எங்களோட கிளாஸஸ் நடந்து கொண்டு போகுது. சரியா? எங்களோட கிளாஸ் ரெக்கார்ட் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் நார்மலா யூனிவர்சிட்டிஸ் தான். சரியா? இப்போ போன முறை 40+ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, 20+ ஸ்டூடெண்ட்ஸ் ஏ ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. சரியா? ஸோ அரைவாசி ஏ தான் எடுத்தாங்க. நார்மலா கண்டினியூஸா வரக்கூடியவங்க ஏ எடுப்பீங்க இன்ஷா அல்லா, சரியான முறையில் சொல்றதை கேட்டு நடந்தா. சரியா? ஸோ என்னென்ன விஷயத்த சொல்றேனோ அது மாதிரி கேட்டு நடவுங்க, இன்ஷால்லா ரிசல்ட் வரும். சரியா? தட்ஸ் இட். ஓகே, ரைட். ஸோ லிங்க்ஸ் அனுப்பி இருக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கொள்றாங்க, ஃபாலோ பண்ணுங்க. பெய்ட் ரெக்கார்டிங் அவைலபிள். மிஸ் ஆகின கிளாஸஸ் சரியான முறையில் கவர் பண்ணிக்கொள்ளலாம், அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மெப் மார்க்கிங்கும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ மெப் மார்க்கிங்கும் நான் பர்சனலாக கைட் பண்ணி கொண்டு போவேன். எங்களுக்கு ஒரு குரூப் எல்லாம் இருக்கு, ரைட். அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகும். சரியா? அதுக்கு மாதிரி நாங்கள் செஞ்சு கொண்டு போவோம். சரியா? ரைட். ஸோ ஜாயின் பண்றவங்க பண்ணுங்க, பட் லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ற நேரம் உங்களுக்கு நஷ்டம். சரியா? இப்போ எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர், எக்ஸாம்ல எப்படி மார்க்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி எப்படி டியூட் செய்யணும். இப்போ இவங்களுக்கு டியூட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுது. டியூட் ஒர்க்னு சொன்னா இவங்க கொஷின்ஸ் கொடுத்து எழுதி ப்ராக்டிஸ் எடுக்கிறது. அது இப்போ 28 ஏ லெவல் 2 வருஷம் இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுது. சரியா? அப்ப நீங்க அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி டீமா ஒர்க் பண்ணி ஏக்கு போகணும். யா, எம்சிக்யூ பத்தி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன் சது. எம்சிக்யூ காப்பி மெயின்டைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். எனக்கு ரிமைண்ட் பண்ணினேங்க, பட் எம்சிக்யூ காப்பியும் நான் இப்போ கையில் எடுத்து வச்சு கொள்ளல சொல்றதுக்கு. சரியா? எம்சிக்யூ காப்பி மெயின்டைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் பார்ப்போம். நல்ல முறையில் படிங்க. சரியா? ரைட். ஓகே தென். யா, கொஷன்ஸ் வந்து கேட்கவா? குயிக்காக ஆன்சர் பண்ணுறீங்களா? இப்போ கொஷன்ஸ் வந்து கேட்கவா? இப்போ படித்ததுல பெரிய அளவு இல்லை, பட் ஜென்ரலாக கேட்கவா? ஓகே, ரெடி. ரைட், சரியான ஆர்வமா இருக்கிறீங்க என்ன? ரைட். நான் இப்பதான் பாக்குறேன் கொஷன் கேளுங்கன்னு சொல்லி வாலண்டியரா வந்து ஆடு தலையை கொடுக்குற மாதிரி வாலண்டியரா வந்து சிக்கிறீங்க என்ன? ஓகே, ரைட், ஃபைன். ரைட், கொஷன் கேட்போம். சரியா? இப்ப இன்றைக்கு நார்மலா என்ன படிச்சோம்? சனத்தொகை பருமன், அடுத்த வளர்ச்சி என்ன? ஓகே, ஃபைன். ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரைட். உலக சனத்தொகை பருமன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உலக சனத்தொகை பருமன் அடிப்படையில் உலகில் அதிகளவு மக்களை கொண்ட நாடு என்ன இப்பவே தற்போது? குட் சது, ஃபர்ஸ்ட் ஆன்சர் இந்தியா. எஸ், ரைட், இந்தியா. இந்தியா மிஸ். யா, குட், இந்தியா உலக சனத்தொகை. இப்ப இதே உங்களுக்கு எக்ஸாம்ல கேக்குறேன். 2020 காலப்பகுதியில் உலக சனத்தொகையில் முதலிடத்தை வகித்த நாடு என்ன? சீனா. விளங்குதா? ரைட். ஸோ எக்ஸாம்ல கேட்குற மாதிரிக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபைன். இப்போ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின். உலக சனத்தொகை வளர்ச்சியை அவதானிக்கின்ற போது, சரியா, பிறப்பு அதிகமாகவும் இறப்பு அதிகமாகவும் காணப்படக்கூடிய நாடு சனத்தொகை வளர்ச்சியில எப்படி காணப்படும்? பிறப்பு அதிகம், இறப்பு அதிகம். ரைட். சனத்தொகை வளர்ச்சி குறைவு. பிறக்கிறவங்க நிறைய, இது யோசிங்க, நிறைய பிறக்கிறாங்க, இறக்குற அளவும் வந்து அதிகமா இருக்கு. அப்ப பிறந்தவங்க இறக்குறாங்க, அப்ப வளர்ச்சி குறைவு. சரியா? இப்ப சனத்தொகையில பிறப்பு அதிகமாக இருந்து இறப்பு குறைவா இருந்தா வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதை யோசிங்க. பிறக்கிறாங்க, நல்லா பிறக்கிறாங்க, இறப்பு குறையுது, ஸோ வளர்ச்சி வெரி குட், அதிகம். சரியா? ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிச்சா வந்துடும். வெரி குட், அதிகம்.
ஓகே ரைட். அதுக்கடுத்து உலக சனத்தொகை வளர்ச்சி காலகட்டங்கள் இரண்டாக பார்க்கப்படுறேன்னு ஒரு நோட் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, அது என்ன வளர்ச்சி காலகட்டம், எது வரையும் வருது, என்ன மாதிரி? எனி ஐடியா? லாஸ்டா படிச்சோம், ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ரைட். மனித விருத்தி தொடக்கம் 1750 வரையும் சனத்தொகை வளர்ச்சி மெதுவான தன்மையில இருக்கு. வெரி குட் அனு. எஸ் சது, வெரி குட். உமைரா, வெரி குட். ரைட். சிறிய அளவான அதிகரிப்பு 1750 தொடக்கம் இன்றைய காலகட்டம் வரை. ரைட். வேகமாக துரிதமான அதிகரிப்பு. வெரி குட், வந்துட்டது. ரைட். இப்ப உலக சனத்தொகை 1 பில்லியனாக காணப்பட்ட ஆண்டு என்ன சொல்லுவீங்க? க்ளூ தாரேன். ஆ க்ளூ தர தேவையில்ல. 1804. 1804 இல்ல சது, 1804. ஓகே. உலக சனத்தொகை 7 பில்லியனாக காணப்பட்ட ஆண்டு 2012. உலக சனத்தொகை வளர்ச்சிக்கு எடுக்கக்கூடிய காலம் அதிகரித்து கொண்டு போகுதா, குறைந்து கொண்டு செல்கின்றதா? உலக சனத்தொகை வளர்ச்சிக்கு எடுக்கக்கூடிய காலம், அந்த பீரியட். இல்ல இல்ல, காலம் என்ன செய்யுது, குறையுது. மறந்துட்டுதா? காலம் குறையுது. சரியா? 100+ இயர்ஸ்ல இருந்து 12 வருஷம் வரையும் வந்தது, அவ்வளோ குறையுது. ரைட்டா ஆஷிஃபா? ரைட். காலம் குறையுது. ஓகே, வெரி குட். காட் இட். ஃபைன். அடுத்த ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சார்ட்டோ வரைவோ தந்து சில நேரம் எக்ஸாம்ல 2 மார்க்ஸ் கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியா என்ன கேள்வி வரலாம், எதை மேபி கேட்கலாம் எக்ஸாம்ல? குடித்தொகை என்றால் என்ன? சார்ட் உண்டு தந்து, சார்ட் அட்டவணை உண்டு தந்து. வெரி குட் சாது. முனைப்பான அம்சங்கள்னு கேட்கலாம். இப்ப முனைப்பான அம்சம் நார்மலா எக்ஸாம்ல வாரதேல வர்ற. சப்போஸ் உங்களுக்கு இயல்பை பத்தி கேட்கலாம். ரைட். அட்டவணையில் இருந்து இனம் காணக்கூடிய 2 பண்புன்னு கேட்கலாம். ரைட். பிரதானமான இயல்புகள்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அதுல இருந்து எடுத்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, வெரி குட். எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. ஓகே. இதே ஃபயர் கண்டினியூஸா இருந்தா ஓகே. யா, எல்லாம் உண்டு தானியா. குட், எல்லாமே உண்டு. இப்ப இயல்புன்னு சொல்லி அந்த வேர்ட்ல கேட்கலாம். முனைப்பான அம்சம். ஓகே. எது முக்கியம் படுறோ அதைத்தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? அதுதான் விஷயம். பண்போடு கேட்கலாம், அது எது முக்கியமோ அதைத்தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே ஃபைன். ஓகே தென் நான் முடிச்சு கொள்றேன். ஓகே. எனக்கு இருங்க, இன்னொரு மெசேஜ் வருது. என்ன? பரிசீலிக்குக. யா உமேரா, பரிசீலிக்குக, விளக்குக, விவரிக்குக. சரியா? அப்படி எல்லாம் சொன்னேன்னு சொன்னாதான் நீங்க 6 மார்க்ஸ்க்கு விளக்கணும். வெரி குட் கொஷனே. நோட் பண்ணுங்க தெரியாதவங்க. பரிசீலிக்குக, விளக்குக, விவரிக்குகன்னு 6 மார்க்ஸ் போட்டு தருவாங்க. மார்க்ஸை வச்சுதான் நாங்க விளக்கணும். யா, குட். யா, அதான் 6 மார்க்ஸ் கொஷன், அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபைன். யா, நோம்பா ஹிஷ்மா, நோம்பா என்ன நோம்பு கதை கொண்டு போகுது? ஓகே ரைட். சரி ரைட். அப்ப நோம்பு நோம்பு திறக்கிட்ட குயிக்கா எனக்கு துவா கேட்கணும். சரியா? ஓகே ஃபைன். ஓகே தென் முடிச்சு கொள்ளும். சரி, அதான் நான் 5க்கு முடிக்க பார்த்தேன். மனசு இல்லை உங்களை அப்படியே கட் பண்ணிட்டு போறதுக்கு. பாருங்க, நீங்க அவ்வளோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்கன்னா. ம் சரி ரைட். ஓகே, நல்லா படிங்க. சரியா? ஆல் த வெரி பெஸ்ட். கிளாஸ் வாரோ கிளாஸ் இல்லையோ, இது ஃப்ரீ கிளாஸும் தான். நியூ கமர்ஸும் வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன சரி நல்லா படிங்க. ஓகே ஓகே. சேனல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. 28 ஜியோகிராஃபி குரூப்ல நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் போட்டு விட்டேன். ஓகே, பாரக்கல்லா. முடிச்சுக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. பாய். ஓகே, பாரக்கல்லா.